ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். மறுபடியும் கூட உங்கள் முன்பாக என்னை நிற்க பண்ணின ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் சொல்லும்போது நான் வீட்டுக்கு போன பிற்பாடு இன்னைக்கு காலையிலலாம் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது மத்தியானம்லாம் யோசிக்கும்போது இந்த 3 நாள் முகாம் இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் காலையில் கலந்துக்கிட்டவங்க மத்தியான செஷனில் இருந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, நான் அப்போ ஒரு விஷயத்தை மட்டும் யோசித்தேன். ஒரு வில்லில் ஒரு அம்பை வச்சு என்ன செய்வாங்க, எய்ம் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு வில்லு வச்சு வில்லில் அம்பை வச்சு அப்படி நல்லா இழுப்பாங்க. அது எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக அது என்ன செய்யும், எய்ம் பண்ண இடத்த நோக்கி போய் ஒரு பாதிப்பை ஒரு தாக்கத்தை என்ன செய்யும், உண்டாக்கும். நான் பார்க்குறேன் இந்த 3 நாளும் உங்களுக்கு தோத்திரம் இந்த ஜெப முகாம் ஒரு வில்லை போல, வில்லுக்குள்ளே இருக்கிற நீங்கள்லாம் அம்பை போல இருக்கிறீர்கள். தேவ வார்த்தையும் தேவ பிரசன்னம் உங்களை என்ன செய்யுது, அவர் பக்கம் இழுக்குது. ஆமாம் அவர் பக்கம் இழுக்குது. அப்படி இழுக்க 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 ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. நாளைக்கு தோத்திரம் ஒரு அழியா சொல்லுங்க, ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. நாளைக்கு இங்கேருந்து அனுப்பும்போது ஒவ்வொரு வில்லும் அந்தந்த பகுதியில் அந்தந்த இடத்துல ஒரு பாதிப்பை தாக்கத்தை உண்டாக்க போகுது. அல்லேலூயா. பாருங்க, இந்த பரிசுத்தாவியானவர் பாருங்க பயங்கரமானவர். இருக்கிறீங்களா? ஆமா, பரிசுத்தாவியானவர் பயங்கரமானவர். அவர் எங்கெங்க யார் யார் எப்படியெல்லாம் இருந்தா கூட அவர் வேலையை செய்யறதுல பயங்கரமா தீவிரமா இருப்பார். தோத்திரம். நீங்க இங்க என்ன பாட்டு பாட போறீங்கன்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன்னு உங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா நான் வந்து உட்கார்ந்து அந்த தம்பி வொர்ஷிப் நடத்தும் போது என்னுடைய முழு செய்தியினுடைய சாராம்சத்தையும் சொல்லிட்டாரு. நான் மனசுல இப்படி யோசிச்சேன், அட படுபாவி, பேச போற செய்தியை பூரா இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஆவியானவர் சொல்றாரு, டேய் அவர் வேற நீ வேற, உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நான் ஒரு ஆளு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் ரொம்ப பொதுவா, அதே மாதிரி நான் பிரசங்கத்துக்கு முன்னால ஒரு பாட்டு பாடலான்னு நினைச்சு ஆயத்தமாயிட்டு வந்தேன். வந்தா அவர் பாடுறாரு. நான் பாஸ்டர்யாட்ட கூட சொன்னேன், நான் பாடணும்னு நினைச்சு வந்தேன். ஆமா தோத்துறோம், சுச்சா அப்படி விட்டானே படுவாவி. அல்லேலூயா. விளையாடி சொல்றேன், தப்பா எடுத்துக்கிறாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால நல்ல ஆராதனை, நல்ல தேவ பிரசன்னம், ஆவியானவருடைய முழுமையான ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கிறத மட்டும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஆமென். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் கேதர் ஆகுறாங்க, அதெல்லாம் விஷயமே கிடையாது. அதெல்லாம் விஷயமே கிடையாது. அவர் 1000 பேரை வச்சு வேலை செய்வார், 5 பேரை வச்சு வேலை செய்வார், ஒத்தால வச்சு வேலையை முடிப்பார். ஒரு வழியில சொல்லுங்க. அதனால வந்து அது என்னமோ நடக்க போகுது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, என்னமோ நடக்க போகுது. ஆமா, என்னமோ நடக்க போகுது, என்னமோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுலாம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. எப்படி நடக்க போகுதுன்னு என்ன செய்யாது. ஆனா something is going to be happen. ஏதோ ஒன்று நடக்க போகிறது. நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய தேசத்திலே, நம்முடைய சபைகளிலே நம்மை கொண்டு கர்த்தர் அவர் திட்டமிட்டவைகளை செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ஆமா, என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், ஏதாவது இப்படி சொல்லும்போது ஆண்டவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னா அவர் மட்டும்தான் நல்லவர்னுவார். இயேசு ரொம்ப நல்லவர் அப்படின்னா இயேசு மட்டும்தான், வேற யாரும் நல்லவர்லாம் கிடையாது. தோத்துறோம். நம்ம நினைக்கிற மாதிரி வீட்டுக்காரையா ரொம்ப நல்லவர், வீட்டுக்காரம்மா ரொம்ப நல்லவங்க, பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்க, அதெல்லாம் கிடையாது. தோத்துறோம். அவங்களுடைய முகமுடியை கலட்டினா தான் ஒரிஜினல் முகமே வெளியில தெரியும். எல்லாருமே ஒரு முகமுடியோட தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சுத்திட்டு இருக்கிறோம். ஆனா முகமுடியே இல்லாத ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பேர் இயேசு. அல்லேலூயா. அவர் முகத்துல எந்த மாறுபாடையும் என்ன செய்ய முடியாது, எந்த டிஃபரன்ஸையும் பார்க்க முடியாது. தோத்துறோம். அவர் ரொம்ப அப்படியே அப்படிதான். ஒரு வழியில சொல்லுங்க சார், ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். தொடர்ச்சியா இன்னைக்கு இந்த கடைசி பகுதியில் உங்களோட ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லணும்னு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி அனுப்பின சில வார்த்தைகள், அதை உங்களோட கூட நான் பேசி உங்களோட சேர்ந்து நான் ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன். ஆவியானவர் நம்மை தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி பலப்படுத்த போதுமானவர். திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அதனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை யாராவது ஒருவர் எனக்காக வாசிக்க கேட்கிறேன். யாராவது ஒருவர், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 8:5 வாசிங்கய்யா, வாசிங்கம்மா. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதை
அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறைகளின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நான் இன்னைக்கு உங்களோட பேச போற செய்தி பலன் கொடுக்கும் பயன் உள்ளவைகள். ஆண்டவர் நம்மளை ஒரு முகாந்திரம் இல்லாம ரட்சிக்கல. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு பின்னால, நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதுக்கு பின்னால, நம்ம சபையில கொண்டு வந்து நாட்டப்பட்டிருக்கிறதுக்கு பின்னால ஒரு பெரிய நோக்கம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதை நீங்க மறுக்கிற எண்ணம் உள்ளவர்களா என்று சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்ல மாட்டீங்க. அது அப்படித்தான் ஆண்டவர் என்ன நோக்கத்தோட தான் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி சபையில வச்சிருக்கிறாருன்னு நீங்க நம்புவீங்கன்னா ஆமீன் சொல்லுவீங்க. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம அவருக்கு பலன் கொடுத்தே ஆகணும். ஒரு விதையை விதைக்கிற ஆளு, ஒரு செடியை வைக்கிற ஆளு, அதை அழகா இடத்த குழியை தோண்டி ஒரு விதையை விதைச்சு அல்லது ஒரு செடியை நட்டு அதுக்கு 4 மணி பொழுது ஒன்றும் பாதுகாத்து தண்ணி ஊற்றி உரம் போட்டு அது அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அது வளர்ந்து வந்து பலன் கொடுக்குற காலகட்டத்தில் எந்த விதையை விதைச்சவனோ எந்த செடியை வச்சவனோ ஆசைப்படுறது என்னன்னா, அது ஒரு மாமரமாக இருந்தால் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு மாம்பழத்தை பறிச்சு நம்ம என்ன செஞ்சிடணும், சாப்பிட்றணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அந்த ஆசை வந்து தவறான ஆசை அல்ல. முதல்ல அந்த பழம் தனக்குரியதாய் இருக்கணும். தன் மனதை திருப்திப்படுத்தக்கூடியதாய், தன்னுடைய வயிறை நிரப்பக்கூடியதாய், தன் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியதாய், அந்த பழத்தினுடைய அந்த கனியினுடைய ருசியை நான் ருசித்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் அந்த செடியை என்ன செய்யறோம், நம்ம வைக்கிறோம். பலன் கொடுத்தே ஆக வேண்டும். பலன் கொடுப்போம், கட்டாயம் பலன் கொடுப்போம். ஆனா நம்ம இன்னைக்கு இந்த வேத பகுதியில நம்ம பின்னால உள்ள வசனங்கள் எல்லாம் படிச்சோம்னா, விதைக்கிற ஒரு மனுஷன் புறப்பட்டு போறான், விதைக்கிறவன் மேலேயும் மிஸ்டேக் இல்லை, விதையின் மேலேயும் மிஸ்டேக் இல்லை. அது பலன் கொடுக்காம போனதுக்கு காரணம் என்னன்னா, அந்த விதை விழுந்த இடம் தான் அப்படின்னா நிலம் தான் மிஸ்டேக். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நிலம் தான் மிஸ்டேக். நல்ல நிலத்துல விழுந்துச்சு, அது 1, 10, 30, 60, 100 என்ன செய்தது, பலன் கொடுத்தது. ஆனா சில விதை கற்பாறையில விழுந்துச்சு, சில விதை வழியருகே விழுந்துச்சு, சில விதை முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சு. முள்ளுள்ள இடத்துல விழுந்தது என்ன, முள்ளெல்லாம் நெருக்கி போட்டு அதை வளர விடாம பண்ணிருச்சு. ஆனா சில வித வழியருகே விழுந்துருச்சு, அது 4 பேர் நடந்து போகும்போது வரும்போது அது மிதிச்சு அது வளர விடாம என்ன செஞ்சிருச்சு, பாலாக்கி போட்டுருச்சு. சில வித கற்பாறையில விழுந்துச்சு, முளைச்சிச்சு. ஆனா என்ன இல்லை, அதுக்கான ஈரப்பதம் இல்லை, அதுக்கான சத்துவம் இல்லை, அது வேறு பரவுவதற்கான வழி இல்லாததுனால அது செத்து போச்சு. ஆனா நல்ல நிலத்துல விழுந்த விதையானது கட்டாயம் பலன் கொடுத்தது. நல்லா கவனிக்கணும். விதை தேவன் அருளுகிற ரட்சிப்பு, தேவன் அருளுகிற அபிஷேகம், தேவன் அருளுகிற கிருபா வரங்கள். விதைக்கிறவர் ஆண்டவர், நிலம் நீங்களும் நானும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்களும் நானும். இந்த நிலம் நல்ல நிலமா இருந்தால் இந்த நிலத்தில் விதைப்பது எதுவோ அது பலன் கொடுக்கும். பலதரப்பட்ட பிரசங்கங்கள், பலதரப்பட்ட ஊழியர்கள் மூலம், பலதரப்பட்ட ஜெப வேளைகளில், பலதரப்பட்ட ஆராதனை நேரங்களில் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை, தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய அபிஷேகத்தை, தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய தரிசனத்தை இந்த 3 நாட்கள் முகாம்ல ஒவ்வொரு செஷன்ஸ்ல இந்த நிலங்களாகிய உங்கள் உள்ளங்களில் அவர் விதைத்து கொண்டே போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனா இந்த நிலங்கள் அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, இந்த விதைகள் எல்லாம் ஒரு நாள் என்ன செஞ்சாகணும், பலன் கொடுத்தே ஆகணும். அப்ப பலன் கொடுக்கணும்னா இந்த நிலம் பயனுள்ளதாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். பயன்பாடற்ற நிலத்தில் விதைத்து பிரயோஜனம் இல்லை. தோத்துறோம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செவிடங்காதுல ஊதுன
கேட்டிருக்கிறீங்களா? தோத்துரும். என்னதான் பாட்டு பாடினாலும், என்னதான் ஆராதிச்சாலும், என்னதான் வசனம் நம்ம கேட்டாலும், சில மனசுக்குள்ள அந்த வசனம் காது வரைக்கும் போகும், இருதயத்துக்குள்ள என்ன செய்யாது, போகாது. சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, யாராவது பார்க்கணுன்றதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, யாராவது பாராட்டணுன்றதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம பாட்டு பாடினாலும், ஜெபம் பண்ணினாலும், ஊழியம் செஞ்சாலும், ஆராதனை பண்ணினாலும், தோத்துரும், எந்த காரியத்தை செஞ்சாலும் 4 பேர் பாராட்டணுன்றதுக்காக செய்யறதுனால பிரயோஜனம் இல்லை. இல்லை. சிலர் தோத்துறோம் பாட்டு பாடும்போது, சில சபையிலாம் நான் போய் பார்த்துருக்கிறேன், என்னதான் வல்லமையான பாடகர் வந்து வல்லமையான பாடல்களை பாடி கீபோர்டெல்லாம் வாசிச்சு பயங்கரமா லைவ் மியூசிக்லாம் போட்டா கூட சில கேஸ் கடப்பாறை முழுங்கின மாதிரியே உட்காந்துருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே தோத்துறோம். அட்டென்ஷன் அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ் ஸ்டாண்டர்டிஸ், உட்காருவோம், எந்திரிப்போம், முழங்கால் போடுவோம், ஜெபம் பண்ணுவோம், தோத்துறோம். எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அது மட்டும் கண்ணை உருட்டி அப்படியே பார்க்கும். தோத்துறோம். அப்படிப்பட்ட ஆளை நான் பார்த்தா கண்ணாமூடி என்ன செஞ்சிருவேன்? நான் உங்களை சொல்லல, உங்களுக்கு தான் பேசுறேன். இல்லையா? சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு புரியும். நம்ம நல்ல நிலமா என்ன செய்யணும்? மாறணும். நம்ம நல்ல நிலமா மாறி, நம்ம பயனுள்ள நிலமா மாறி பலன் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறார். நம்புறீங்களா? நம்ம ஆண்டவர் ரொம்ப சீக்கிரமா வரப்போறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமா, அவர் வரும்போது பைபிள்ல யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது சொல்றாரு, அவர்கிட்ட தூற்றுக்கூடைன்னு ஒண்ணு இருக்குமா, கோடாரின்னு ஒண்ணு இருக்குமா. ஐயா, கனிகூடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியில். அவர் கையில பதற தனியா மணி தனியா பிரிக்கிறதுக்கு தூற்றுக்கூடைய என்ன செஞ்சிருப்பாரு? வச்சிருப்பார். எங்க ஊர்ல நான்லாம் எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா விவசாயம், நாங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எங்க ஊர்ல விவசாயம் பண்ணும்போது நான் பார்த்துருக்கிறேன். அந்த பாத்தீங்கன்னா நெல்லெல்லாம் அறுத்து கொண்டு வந்து களத்துல போட்டு மாடை விட்டு என்ன செய்ய வைப்பாங்க? மிதிக்க வைப்பாங்க. அப்படி மாடை விட்டு சுத்தி அப்படி வந்து சுத்தி வரும். சுத்தி முடிச்ச பிற்பாடு மிச்சத்தை எடுத்து என்ன செய்வாங்கன்னா அப்படி பிடிச்சி என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. அடிச்சு அதுல தனியா பிரிச்சு இதுல தனியா பிரிச்சு மொத்தமா கொண்டு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? குமிச்சு வச்சிருப்பாங்க. சரி, நெல்லதான் இதுல கதிரில இருந்து பிரிச்சாச்சுல, அவ்வளவுதான், நேரம் அவிக்கிறதுக்கு கொண்டு போயிடலாம்ல. இல்ல, அது செய்ய மாட்டாங்க. அதுக்கு முன்னால அந்த நெல் மணி எல்லாம் மொத்தமா போட்டு அப்படி நீளமா அப்படி போட்டு ஒரு ஆள் என்ன செய்வாரு? காத்து வீசுற திசையில நின்று ஒரு சொலகை வச்சு அப்படியே என்ன செஞ்சிட்டு இருப்பாரு. நீங்களாம் அமெரிக்கால இருந்து வந்த மாதிரியே உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்படியே சொலகை வச்சு என்ன செய்வாரு? ஆமா, இந்த காத்து எந்த திசையில அடிக்குதோ அந்த திசையில அந்த சாவியெல்லாம் என்ன செஞ்சிடும்? ஆமா, நெல் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அது நெல்லா இருக்காது, அது வேஷம் தான். தோத்துறோம். அது ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கும். இப்ப போட்டு அப்படி உதறின உடனேயும் தூசியெல்லாம் தனியா அப்படி பதறெல்லாம் தனியா பிரிஞ்சிடும், நெல் மட்டும் சேர்ந்துரும். நான் சொல்றேன், ஏசுநாதர் சீக்கிரம் வரப்போறாரு. இந்த சபைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பயனற்ற நிலத்தை போல, பயனற்ற விதையை போல, பயனற்ற எந்த விதமான பலனும் இல்லாம பலன் கொடுக்காத பதரை போல இருக்கிறதையெல்லாம் சீக்கிரமா கர்த்தர் என்ன செய்ய போறாரு? பிரித்தெடுக்க போகிறார். சமீப காலத்துல சபைகளில் நடக்கிற, ஊழியங்களில் நடக்கிற, திருச்சபைகளில் நடக்கிற சில அலங்கோலங்களை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரே கவலை. என்ன ஆண்டவரே, இப்படிலாம் இருக்கு. தோத்துறோம். யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாது, எது சபை, எது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற சபை, எது வசனம் பேசுகிற சபை, யார் வசனத்தை பின்பற்றுகிற ஊழியக்காரங்க, கண்டுபிடிக்க முடியலையே ஆண்டவரே. எனக்கு அப்ப ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வார்த்தை சொன்னாரு. ஏசாயா 10வது அதிகாரம் 3வது வசனத்துல, விசாரிப்பின் நாளிலும் தூரத்தில் இருந்து வரும் பால்கடிப்பின் நாளிலும் உதவி பெறும்படி எங்கே ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கே வைப்பீர்கள்? ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள்ல நம்ம எல்லாருமே தேவ சமூகத்துல ஒரு நாள் நின்று அவருக்கு முன்னால என்ன செய்ய வேண்டும்? நின்றே ஆக வேண்டும். அன்றைக்கு விசாரிப்பின் நாள். அன்றைக்கு ஆண்டவன் நம்மகிட்ட கேள்வி கேட்பாரு. உன்கிட்ட இதெல்லாம் கொடுத்தனேப்பா, உனக்கு நல்ல பாடுற தாளத்தை கொடுத்தனே, உனக்கு நல்ல ஜெபிக்கிற காலத்துக்கு வாய்ப்புகளை கொடுத்தனே, உனக்கு நல்ல ஊழியம் செய்யற தருணங்களை கொடுத்தனே, நீ உண்மையா இருப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்தனே, நீ எனக்கு உண்மையா இருப்பேன்னு நினைச்சேன், என்ன நீ சந்தோஷப்படுத்துவேன்னு நினைச்சேன், எனக்கு நீ பலன் கொடுப்பேன்னு நினைச்சேன், எனக்காக நீ பயன்படுவேன்னு நினைச்சேன், உன்னை நம்பித்தானே எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். நீ பயன்படுறதுக்காகத்தான் உனக்கு இடத்தை கொடுத்தேன், நீ பயன்படுறதுக்காகத்தான் உனக்கு சபையை கொடுத்தேன், நீ பயன்படுறதுக்காகத்தான் உனக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார்களை கொடுத்தேன், நீ பயன்படுறதுக்கு தான் உனக்கு வேத வாக்கியங்களை புரிந்து கொள்கிற நல்ல வேத புத்தகங்களை, நல்ல வேத வசனங்களை போதிக்கக்கூடிய நல்ல பிரசங்கிமாருடைய செய்திகளை உனக்கு கொடுத்தேன். ஆனா நீ பலன் கொடுக்காம பலனுக்கு பதிலா பதரா போயில நிக்கிற. அன்னைக்கு
நான் பெரிய பாஸ்டர், நான் ரைட்டர், ரெவரண்ட், டாக்டர், பிஷப்பு, போப்பு அப்படின்லாம் போய் நின்னா கூட வாய்ப்பு இல்லை ராஜா. அன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற அந்த பதவியோ, அந்த பட்டமோ, அந்த பேரோ, அந்த புகழோ நம்மளை காப்பாத்தாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். விசாரிப்பின் நாளிலும் தூரத்தில் இருந்து வரும் பால் கடிப்பின் நாளிலும் உதவி பெறும்படி எங்கே ஓடுவீர்கள் பாஸ்டர்? ஒரு 4 வார்த்தை நல்லதா என்னை பத்தி என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம பாஸ்டர் கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா பாஸ்டர் யாராவது லீடரு எனக்கு ஒரு 4 வார்த்தை நல்லா வந்து அவர்கிட்ட என்ன செய்யுங்க, நான் சொல்றேன், உதவி செய்யறதுக்கு அன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க. எனக்கு இந்த மகிமை இருந்துச்சு, எனக்கு இந்த பட்டா இருந்துச்சு, எனக்கு இந்த பதவி இருந்துச்சு, எனக்கு இந்த சொத்து இருந்துச்சு, எனக்கு இந்த சுகம் இருந்துச்சு, எனக்கு இந்த வாய்ப்பு இருந்துச்சு, நான் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தேன், இந்த கணம் இந்த மகிமை என்ன வந்து காப்பாத்துனா வாய்ப்பு இல்லை. அப்ப பலன் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் கர்த்தருக்கு கட்டாயம் பலன் கொடுக்க வேண்டும். பலன் கொடுப்பதற்கு வேதுவான பயனுள்ள பாத்திரமாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பலன் கொடுக்கணும்னா, நம்ம பயன்படணும்னா, நம்ம பயனுள்ள பாத்திரமா மாறணும்னா நமக்கு அடிப்படையாய் தேவையான 4 காரியங்கள். 1 ஜெபம். சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் சொல்லுங்க, என்னது? ஜெபம். 2வது விசுவாசம். சொல்லுங்க, ஆமா. 3வது பரிசுத்தம். என்ன வரமாட்டேங்குது, ஃபயரா இருக்கிறீங்கன்னு நினைச்சுதானே நான் வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. முதல்ல ஜெபம், 2வது விசுவாசம், 3வது பரிசுத்தம், 4வது அர்ப்பணம். என்னது? அர்ப்பணம். இந்த 4ம் நம்மளை ஏதாவது ஒரு விதத்துல பயனுள்ள நிலமாக, பயனுள்ள பாத்திரமாக என்ன செய்து விடும்? உருவாக்கி விடும். கவனிங்க, கவனிங்க. நம்ம வாழ்க்கையில தேவையான ஜெபம். நான் சொல்லுவேன், ஜெபம் தேவனோடு நம்மை இணைக்கிறது, தேவனை நமக்குள் கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆராதனை என்பது ஆண்டவருடைய மனதை குளிர பண்ணும். ஆனால் ஜெபம் ஒன்றே தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கும். ஒரு வழியில சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாட்டு பாடுறதுல விருப்பம் இருக்கும், ஆராதனை பண்றதுல விருப்பம் இருக்கும், பிரசங்கம் பண்றதுல விருப்பம் இருக்கும், ஊழியம் செய்யறதுல விருப்பம் இருக்கும். ஆனா ஜெபம் பண்றது மட்டும், இந்த ஜெபம்ன்றது கிறிஸ்தவர்களுக்கு எட்டிக்காயை போல கசப்பா இன்னைக்கு என்ன செஞ்சு போச்சு? மாறி போச்சு. தோத்துறோம். ஜெபம் அப்படின்னா இன்னைக்கு ஜெபத்தை நம்ம வேற மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எதை ஜெபம்னு நினைக்கிறோம்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போறேன், 3 பாட்டு, தோத்துறோம். ஆமா, ஒரு 5000 சோசர பலி, ஆமா, அதுக்கப்புறம் ஒரு ஆராதனை, அதுக்கப்புறம் தோத்துறோம். எனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்பேன், மளிகை ஜாமான் லிஸ்ட், தோத்துறோம். அது மாதிரி எல்லாம் வரிசையா போட்டு வச்சிருப்பேன். அந்த உருட்டி விட்டோம்னா அப்படியே வரிசையா எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி வேணும், எனக்கு அப்படி வேணும், அது வேணும், இப்படி வேணும், அந்த காரியம் வேணும், இந்த காரியம் வேணும், எல்லாத்தையும் வரிசையா எல்லாத்தையும் மொத்தமா மனப்பாடம் பண்ணி ஒப்புச்சு முடிச்சு மனசெல்லாம் இப்பதான் குளிரும். ஆத்தாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு எப்பா மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஜெபம் முடிந்து விட்டது. நான் சொல்றேன், பிரேயர் இது வந்து ஒரு வழி பாதை அல்ல. ஜெபம் என்பது நீங்க ஆண்டவரோட பேசுறது, ஆண்டவர் உங்களோட பேசுறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன், நீங்க ஆராதிக்கும் போது, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது, நீங்க பாட்டு பாடும்போது, நீங்க ஜெபம் பண்ணி விண்ணப்பங்களை, ஜெப குறிப்புகளை சொல்லி எல்லாத்தையும் சொல்ற வரைக்கும் நீங்க பேசுறத ரொம்ப பொறுமையா கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அதற்கு பிற்பாடு அவர் பேச ஆரம்பிப்பார். அவர் பேசுகிற வரைக்கும் நீங்க உங்க இருதயத்தை திறந்து கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்க ஜெபத்தினுடைய நிலை பூரணம் அடைகிறது. அப்படி இல்லைன்னா அவர் உங்களோட பேசலைன்னு வச்சுக்கீங்களேன், உங்க ஜெப நேரத்துல உங்களோட அவர் பேசலைன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க பண்ணதுக்கு பேரு ஜெபம் இல்லைன்னு சொல்லுவேன். நீங்க பண்ணதுக்கு பேரு, உங்க வீட்டுக்கு நான் வர்றேன், உங்களோட நான் பேசுறதுக்கு வர்றேன், நீங்க ஒரு டீயை போட்டு ஒரு கொஞ்சோண்டு நேந்திரக்காய் சிப்ஸை வாங்கி பொரிச்சு வச்சு அதை டீப்பாயில வச்சுட்டு நான் உங்களோட பேசுறதுக்கு உட்கார்ந்து இருக்கும் போது நான் பாட்டுக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க பாட்டுக்கு போனை எடுத்து என்ன செஞ்சுட்டே இருக்கிறீங்க? நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு பேசுறது என்ன செஞ்சிடும்? என்னடா இந்த ஆள்கிட்ட வந்து பேச வந்தோம், இப்ப போனை தான் பாக்குறானே தவிர நம்மள என்ன செய்ய மாட்டேங்கிறான். இப்ப நிறைய பேருடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவர் பேசுறத காது கொடுத்து என்ன செய்யற மாதிரி இல்ல, கேட்கிற மாதிரி இல்ல, அதுக்கான மனநிலையும் இல்ல. தோத்துறோம். நான் பேசணும், நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதை பொறுமையா உட்கார்ந்து என்ன செய்யுங்க ஆண்டவரே
கேளுங்க ஆண்டவரே. அதுல சிலருடைய ஜெபம்லாம் பாத்தீங்கன்னா இயேசுநாதருக்கே கட்டளை போடுற ஜெபம் தான். தோத்துறோம், நான் இன்னைக்கு காலையில 9 மணிக்கு கிளம்ப போறேன் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நாளைக்கு நான் போறதுக்கு முன்னால 10 மணிக்கு நான் போறதுக்கு முன்னால அந்த ஆபீஸுக்கு நீங்க தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் போறதுக்கு முன்னால எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்துல திறந்து விடுங்க ஆண்டவரே. நான் போய் அங்க எல்லா காரியமும் சுமூகமா முடிச்சு வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என் கூட நீங்க வாங்க ஆண்டவரே. போறதுக்கு முன்னால எல்லாத்தையும் சொல்லி அதை திறங்க இதை திறங்க அதை கட்டுங்க இதை கட்டுங்க. தோத்துறோம், நிறைய பேர் கட்டி விட்டு திறக்கிறதே விட்டு அவுத்து விடுறதே இல்லை. தோத்துறோம், எல்லாத்தையும் கட்டி 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 கட்டி. ஆளுகளை பாருங்க, வெளியில சொல்லுங்க ஐயா, நம்ம போறதுக்கு முன்னால என்னெல்லாம் நமக்கு ஆண்டவர் செய்யணும்னு எதிர்பார்த்து நம்ம சொல்றோமே, அதுக்கு முன்னால நான் போறத குறித்து உங்க சித்தம் என்ன ஆண்டவரே, நான் போகிறத குறித்து உங்களுடைய திட்டம் என்ன ஆண்டவரே, நான் போகட்டுமா வேண்டாமா, நான் செய்யட்டுமா வேண்டாமா, அதை நடத்தட்டுமா வேண்டாமா, அவருடைய சித்தத்தை, அவருடைய அனுமதியை, அவருடைய வெளிப்பாட்டை, அவருடைய வழிநடத்துதலை நாம் கேட்கும் போது நம்மோடு அவர் பேசுவார். போகணும்னு அவர் விருப்பப்பட்டார்னா போ சொல்லுவாரு. போகாம பேசாம அமைதியா இருன்னு சொன்னார்னா அவர் இருக்க சொல்லுவாரு. பேசாம உன்னை மறைச்சுக்கன்னு சொன்னார்னா, இதுதான் இந்த உரையாடல், இந்த உரையாடல், இந்த உறவு, அதுதான் என்னது, ஜெபம். நான் இன்னைக்கு ஒரு 4 அனுபவங்களை உங்களோட கூட ஒரே கேரக்டர்ல இருந்து காமிக்கணும்னு விரும்புறேன். ஆண்டவர் உங்களோட பேச விரும்புறாரு. கவனிங்க. நம்ம பயனுள்ள பாத்திரங்களாக என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். இந்த கூட்டம் முடிந்து போகும்போது வருஷம் வருஷம் நடக்குது. அருமையான தகப்பனாரோட பேசும்போது அன்னைக்கு சொன்னாங்க, 40 வருடங்கள் ஊழியங்கள் ஆரம்பித்த நாள்ல இருந்து நாங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். நான் சொல்றேன், ஒவ்வொரு வருடமும் ஆமென், இந்த கூட்டம் முடிந்து போகும்போது இந்த கூட்டத்துக்காக பிரயாசப்பட்ட, இந்த கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணின, இந்த கூட்டத்துக்காக உழைத்த, இந்த கூட்டத்துக்காக எல்லா விதங்களிலையும் பணங்களையும் நேரங்களையும் செலவு செய்த இந்த பரிசுத்தவான்களுடைய உள்ளம் என்னத்தை ஏங்குது தெரியுமா? ஒன்னதான் ஏங்கும், ஒன்னதான் இயங்கும். இங்கே உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் என் ராஜாவின் ராஜ்யத்தை கட்டுகிற பணியில அவர்கள் பயன்பட வேண்டும். என் தகப்பனுக்கு அவர்கள் பலன் கொடுக்க வேண்டும். அதுதான் நோக்கம், அதுதான் நோக்கம். வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டத்தை நாங்களும் நடத்தணும், இத்தனை பேரை கூட்டணும், இத்தனை மாதிரி ஜெபம் பண்ணோம், இத்தனை ஊழியக்காரங்களை கூப்பிட்டோம், இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டோம். அதை விட இத்தனை பிரயாசங்களுக்கு பின்னால நீங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனுக்கு பலன் கொடுக்க வேண்டும். பயனுள்ள பாத்திரங்களாய் மாற வேண்டும், மாற வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நான் முதல்ல சொன்னேன் ஜெபம், அடுத்து விசுவாசம், அடுத்து பரிசுத்தம், 4வது அர்ப்பணம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பைபிள்ல இப்படி 4 விதங்களிலும் தங்களை இணைத்துக் கொண்டு பலன் கொடுத்த 4 விதமான கூட்டத்தார், 4 விதமான மனிதர்கள். பைபிள்ல தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு. தாவீதுக்கும் ஈத்தாய் என்ற ஒரு கேரக்டருக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு. தாவீதுக்கும் தோத்திரம் அங்க உரியாவுக்கும் ஒரு தொடர்பு என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. தாவீதுக்கும் அபிகாயிலுக்கும் ஒரு தொடர்பு என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. நீங்க இந்த 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 அபிகாயிலை எடுத்தாலும் அவள் பலன் கொடுத்தவள், அவள் பலன் கொடுத்தவள். தேவ திட்டத்துக்காய், தேவ தரிசனத்துக்காய் தன்னை பண்படுத்தி பயன்படுத்துவதற்கு தன்னை அர்ப்பணித்தவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனத்தான் எடுத்துக்குங்க, யோனத்தான் பலன் கொடுத்தவன், பலன் கொடுத்தவன், பலன் கொடுத்தவன். உரியாவை எடுத்துக்குங்க, உரியா பலன் கொடுத்தவன். ஈத்தாய் எடுத்துக்குங்க, ஈத்தாய் பலன். பைபிள்ல முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது தாவீதுக்கும் யோனத்தானுக்குமான தொடர்பு. 2 சாமுவேல் புத்தகத்துல, 1 சாமுவேல் புத்தகத்துல 18வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 18 1லிருந்து 5 யாராவது வாசிங்க பார்ப்போம். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை, யாரை, தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான். ஒட்டாமல் யோனத்தான் தாவீதை சிநேகித்ததினால் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும், சவுளுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட
பிரியமா இருந்தார். யோனத்தானுக்கும் தாவீதுக்குமான ஒரு உறவு, யோனத்தானும் தாவீதுக்குமான ஒரு சிநேகம். கவனிங்க, ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. தோத்திரம். ஆத்துமாவை போல நேசிச்சான் யோனத்தான். தாவீத ஆத்மார்த்தமா நேசிச்சான், உண்மையா நேசிச்சான். தோத்திரம். தன்னுடைய உயிரை போல அவனை என்ன செஞ்சானாமா? நேசிச்சானா. இன்னைக்கு நேசம், இந்த அன்பு, கடைசி நாட்கள்ல அன்பு தனிந்து போகும்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில அன்பு என்ன செஞ்சு போச்சு? கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கணவன் மனைவியில் இருந்த அன்பு, ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பெற்றோர் மேல வச்சிருந்த அன்பு, பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல வச்சிருந்த அன்பு, காதலன் காதலி மேல வச்சிருந்த அன்பு. ஸ்தோத்திரம். என்கிட்ட ஒரு நண்பர் சொன்னார், இன்னைக்கு ரொம்ப கண்ட்ரோலா பல விஷயங்களை பேசணும்னு நினைச்சுதான் வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருந்தாலும் சில விஷயங்களை உடைக்கும் போது இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இந்த அன்பு என்ன செஞ்சு போச்சு? மாறி போச்சு. ஆமா. இப்போ ஒண்ணு 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னொன்னு, அப்புறம் அது 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னொன்னு. அப்படி மனுஷனுக்கு இந்த குரங்கு புத்தி ஒண்ணு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. நினைச்ச மாதிரி நடக்கலைன்னு உடனே ஆளை மாத்துறது, நினைச்ச மாதிரி நடந்த உடனே ஆளை மாத்திடுறது. ரெண்டுமே இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சவங்களுக்கு தோத்துறோம், புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சு என்ன செஞ்சுக்குங்க. தான் நினைச்சது, தான் விரும்பினது, தான் எதிர்பார்த்தது, தான் ஆசைப்பட்டது கிடைச்ச உடனேயும் ஆளை மாத்துற குரூப் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? பெருகிருச்சு. அது சபையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே. காரணம் என்னன்னா, அந்த ஆதியில இருந்த அன்பு, சபையை பார்த்து கூட ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. ஆதியில இருந்த அன்பு உனக்கு இன்னைக்கு இல்ல. கழுத தேஞ்சு கட்டருமான மாதிரி ஆரம்ப காலத்துல ஆண்டவர் மேல இருந்த அன்பு, அந்த நேசம், சபையின் மேல இருந்த அன்பு நேசம், தோத்திரம், பாஸ்டர் மேல இருந்த அன்பு நேசம், குடும்பத்தின் மேல இருந்த அன்பு நேசம். இந்த கல்யாணமான புதுசுல கல்யாணமானவங்களும் இங்க இருக்கிறீங்க, கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவங்களும் இங்க இருக்கிறதுனால நான் பொதுவா பேசுறேன். இந்த கல்யாணமான புதுசுல இந்த கணவனும் மனைவியும் பாத்தீங்கன்னா நகையும் சதையுமா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. எங்க போனாலும் அப்படி ரெண்டு கையை என்ன செஞ்சு தான் போவாங்க. இந்த கல்யாண நாள் அன்னைக்கு பாஸ்டர்மாரு கையை பிடிச்சு கொடுப்பாங்க. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை. அதெல்லாம் அந்த காலம். தோத்துறோம். இப்ப மரணத்தையே இப்ப பாக்குறதுக்கு முன்னால சிலர் என்ன செஞ்சிடறாங்க, அன்பு தனிஞ்சு போச்சு. அப்ப இந்த புதுசா கல்யாணமானவங்க ஜோடி பாத்தீங்கன்னா அந்த கையை அப்படியே இணைச்சுக்கிட்டு அதுல பைக்ல போனா ஐயோ தோத்துறோம். இப்ப இடுப்புல அம்மாமாரு கையை போட்டுக்கிட்டு நிறைய ஆம்பளைகளை வண்டி ஓட்டுறதே விடுறது இல்லை. ரோட்ல போறவங்க, நான் முந்தா நாள் கூட ஒரு மீட்டிங் போகும்போது ரோட்ல பைக்ல போனாங்க. ஒரு இளம் தம்பதிகள் பைக்ல போறாங்க, நான் கார்ல போறேன். தோத்துறோம். என்னை காரை ஓட்டையே விடல. ஆமா, நான் அதை பார்த்துட்டு ஓட்டல, நான் ரோட்டை பார்த்துட்டு ஓட்டுறேன். அவன் பாருங்க பின்னால உட்கார்ந்து இருக்கிற என்னத்தையோ ஒண்ணு சொல்றதுனால திடீர்னு வலது பக்கம் வர்றான், திடீர்னு இடது பக்கம் போறான், திடீர்னு வலது பக்கம் வரான். இப்படி ரோட்டை அளந்து நான் ஒரு ஸ்டேஜ்ல வண்டியை நிப்பாட்டிட்டேன். இவன் எப்போ போய் தொலைறானோ அதுக்கப்புறம் நம்ம போய்க்கிருவோம். ஏன்னா பின்னால உட்கார்ந்து இருக்கிற ஆள் அவனை என்ன செய்ய விட மாட்டேங்குது. முதல்ல எல்லாம் மோட்டார் சைக்கிள் சீட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அதனால 2 பேரும் சமமா இருந்தாங்க. இப்ப சீட் ஓட்டுறவன் கீழே பள்ளத்துல இருக்கிறான், உட்கார்ந்து இருக்கிறவன் ஒசரத்துல இருக்கிறான். அதனால இன்னைக்கு அது கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்சம் ஆரம்ப காலத்துல அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்ச பிற்பாடு விருந்து மருந்தும் 3 நாள்ன்ற மாதிரி 3 மாசம் கழிச்ச பிற்பாடு ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள்ல கதை முடிஞ்சு 90 நாள் கழிச்சு ஸ்லோகம். அதுக்கப்புறம் தோல்ல கைய போட்டா கூட அப்படின்னா பார்த்துருக்கிறீங்களா? நீங்க என்னமோ அப்படியே பார்க்காத மாதிரியில இருக்கிறீங்க. நம்ம எத்தனை பேர் காரியத்தை செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம் இங்க. நான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்குள்ள அந்த அன்பு என்ன செஞ்சிருது? மாறிடுது. அந்த மோகம் மாறிடுது, அந்த நேசம் மாறிடுது. நல்லா கவனிக்கணும். இங்க யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் ஆத்மார்த்தமான ஒரு நேசம். நான் சொல்றேன், தாவீது தேவன் என்றால் யோனத்தான் நீங்களும் நானும். ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அப்படிப்பட்ட ஆழமான அன்பை எதிர்பார்க்கிறார், ஆத்மார்த்தமாய் எதிர்பார்க்கிறார். ஆத்மார்த்தமான உறவோடு, ஆத்மார்த்தமான நேசத்தோடு உயிரை போல நேசிக்கிறதுனால அந்த நேசத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய சால்வையை எடுத்து கொடுக்கிறான், தன் வஸ்திரத்தை எடுத்து கொடுக்கிறான், தன் கச்சையை எடுத்து கொடுக்கிறான், தன் ஈட்டியை எடுத்து கொடுக்கிறான், தன் வில்லை எடுத்து கொடுக்கிறான். தன்னிட்ட இருக்கிற எல்லாத்தையும் யார் கொடுத்துறான்? ஐயா, நீ இயேசுவை ஆழமா நேசிப்பேன்னு சொன்னா, உன் ஆத்மார்த்தமான அந்த அன்பு இயேசுவின் மேல ஆழமா இருக்குன்னு சொன்னா, உன்னிடத்தில் உள்ளது அனைத்தையும் அந்த நேச மணவாளனுக்கு கொடுத்து விடுவாய். எதையும் அவன் என்ன செஞ்சுக்கல,
வச்சுக்கல எல்லாத்தையும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோனத்தானுடைய அடுத்த அதிகாரம் 1 அந்த சாமுவேல் 19 அதிகாரத்துல சில வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 1ஆம் வசனத்துல இருந்து தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும், அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார், இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் உம்மை. கவனிங்க, நான் ஏன் இந்த உறவை பத்தி யோனத்தானையும் தாவீதையும் உறவை பத்தி பேசிட்டு வரேன்னா, அதனுடைய முடிவு என்னவா இருக்குன்னு தெரியுமா? இந்த உறவு யோனத்தானுக்கும் தாவீதுக்குமான இந்த உறவின் அடையாளம் தான் ஜெபம். பிரேயர் இட் இஸ் a relationship. தேவனோட நமக்கு இருக்கிற உறவுக்கான அடையாளம். ஆத்மார்த்தமா தேவனை, சிலர் சொல்றாங்க என்னால ஜெபிக்கவே, எத்தனை பேர் ஜெபிக்க முடியலைன்னு ஒத்துக்கிறீங்க? ஒருவேளை உங்களால ஜெபிக்க முடியல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா வேற ஒன்னும் காரணம் இல்ல, நீங்க இன்னும் ஆண்டவரை முழுசா என்ன செய்யல, நேசிக்கலைன்னு அர்த்தம். இன்னும் உங்க இருதயத்தை, உங்க உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்க முடியல. இன்னும் நீங்க ஆண்டவரை முழுசா அன்பு செலுத்த முடியல. அந்த அன்பு, அந்த நேசத்துல வேற யாரோ உள்ள வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்டராக்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. 1/2 மணி நேரம் உங்களால ஜெபிக்க முடியல, 1 மணி நேரம் உங்களால ஜெபிக்க முடியல, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்க முடியல. பல விஷயங்கள் இன்டராக்ட் ஆகுது. நான் சொல்றேன், சில நேரங்கள்ல செல்போன் வந்து ஜெப நேரத்தை என்ன செய்யுது, திருடுது. செல்போன் தோத்துரும். செல்போன் நான்லாம் ஜெபம் பண்ண உட்காரும் போது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிடுவேன், இயேசுவின் நாமத்துல என் போனுக்கு எந்த போன் காலும் வராது இருப்பதாக, யாரும் எனக்கு போன் பண்ணாமல் ஈர்ப்பார்களாக. தோத்துரும். எதையோ கட்டுறோம், ஆகாயத்தை கட்டுறோம், வானத்தை கட்டுறோம், பூமியை கட்டுறோம், செல்போனை கட்டுவோம், செல்போன் கம்பெனியினுடைய டவரை கட்டுவோம். நான் கட்டுறதுன்னா இந்த கட்டுறதை சொல்லல, இந்த கட்டுறதை சொல்றேன். ஒரு வழியில சொல்லுங்க ஐயா, நம்ம தேவ சமூகத்துல செல்போனை நேசிக்கிறத விட தேவனை என்ன செய்யணும், நேசிக்கணும். அந்த அளவுக்கு ஆழமா அவரை நேசிப்போனா அவர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நேரம் போறதே நமக்கு என்ன செய்யாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில நேரங்களில் ஜெபம் பண்ண உட்கார்ந்துருப்போம். அப்பப்ப தோத்துறோம். ஒரு நல்ல பாட்டு பாடி, ஒரு நல்ல ஆவியில நிரம்பி, அபிஷேகத்தெல்லாம் நிரம்பி, அந்நிய பாஷையெல்லாம் பேசி ஜெபம் பண்ணும்போது மனசு சொல்லும் 1 மணி நேரத்துக்கு மேல போயிருக்கும்ல அப்படின்னு மனசு சொல்லும். தோத்துறோம். சரி 1 மணி நேரத்துக்கு மேல போனாலும் போயிருக்குமோ அப்படின்னு கண்ணை திறந்து வாழ்க்கையில பார்த்தா என்ன வாச அப்படியே சொல்றிய? உண்மைதானே? நேரத்தை கடத்துறதுக்கு பேர் இல்ல ஜெபம். நேரம் போவதே தெரியாமல் இருந்திருப்பதுக்கு அனுபவத்துக்கு பேர் தான் ஜெபம். கதவை அடைச்சுக்கிட்டா 6 மணி நேரம், 7 மணி நேரம், 10 மணி நேரம் போறதே என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருதுன்னா நம்ம தேவனோட கூட ஆழமான உறவுக்குள் வந்து விட்டோம் என்று அர்த்தம். அவரை அதிகமாய் என் வாழ்க்கையில நான் நேசிக்கிற எல்லாத்தையும் விட ஒரு படி அதிகம் அவரை நேசிக்கிறேன். ஆமென். முதலாவது யோனத்தானுக்கும் தாவீதுக்குமான அந்த உறவு நான் சொல்லுவேன், யோனத்தான் ஒரு அற்புதமான மன்றாட்டு வீரன். யோனத்தான் ஒரு அற்புதமான பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன். ஆமா தோத்துறோம். யோனத்தானுக்குள்ள ஒரு ஆழமான பாரம் இருந்தது. என்ன இருந்துச்சு? பாரம் இருந்தது. யாரால ஜெபிக்க முடியும்னு கேட்டா, யாருடைய ஆத்துமா பாரத்தால் நிரம்பி இருக்கிறதோ அந்த ஆத்துமா கட்டாயம் தேவ சமூகத்தில் என்ன செய்யும்? ஜெபிக்கும். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஏராளமான ஜனங்கள் நரகத்தை நோக்கி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? இந்த சீசன் நீங்க எத்தனை பேரு இந்த பொள்ளாச்சியில இருந்து பழனி ரோட்ல போயிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சீசன்ல நீங்க போய் பாருங்க, பழனிக்கு பாத யாத்திரையா போகக்கூடியவங்களை எத்தனை பேரை நம்ம பார்க்க முடியும் தெரியுமா? கடுமையான பனிப்பொழிவு, கடுமையான குளிர். சமீபத்துல அந்த ரோட்ல நான் போகும்போது பார்த்த ஒரு காட்சி, நைட்டு 12:30 1 மணி இருக்கும். அந்த ரோட்ல போகும்போது எங்கேயுமே விளக்கு கிடையாது, எங்கேயுமே லைட்ஸ் கிடையாது, கருங்கும் இருட்டு. அந்த இருட்டுக்குள்ள 2 வாலிப பிள்ளைங்க என்ன செஞ்சுட்டு போயிட்டு இருக்கு? பாத யாத்திரையா நடந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த ரோட்ல நான் போகும்போது அந்த காரினுடைய வெளிச்சம், கார் கிராஸ் ஆன பிற்பாடு பின்னால எந்த வண்டியும் கிடையாது, கடுங்கும் இருட்டு. எந்த நம்பிக்கையில அந்த பிள்ளைங்க நடந்து போகுது? ஆனா இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வரக்கூடிய விசுவாச பிள்ளைகள்
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு சண்டே ஸ்கூல் நடந்தா பிள்ளைகளை நம்பி சபையில சண்டே ஸ்கூலுக்கு என்ன செய்ய மாட்டேங்காங்க, விட மாட்டேங்காங்க. பிள்ளைங்களை விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பயம், கெட்டு போயிடுமா. எங்க எங்க சண்டே ஸ்கூல்ல ஆராதனைக்கு வரும்போது கையோட கூட்டிட்டு வந்துட்டு திரும்பி ஆராதனை முடிஞ்சு போகும்போது கையோட என்ன செஞ்சுட்டு போயிடும், கூட்டிட்டு போயிடும். ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம், என் பிள்ளை நல்ல பிள்ளை, கெட்டு போயிடும் கெட்டு போயிடும், நம்பிக்கையே இல்லை நம்பிக்கையே இல்லை. ஐயா, எந்த நம்பிக்கையும் இல்லாம அந்த 2 வாலிப பிள்ளைங்க தாய் தகப்பனுடைய தோத்துறோம் அவங்களுடைய முழுமையான நம்பிக்கையோட ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒன்ன நோக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறான். ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து நீங்க வந்து பாருங்க, திண்டுக்கல் ரோட்ல வந்து பாருங்க. இந்த சீசன்ல நீங்க ஒட்டஞ்சத்திரத்துல போனீங்கன்னா நம்ம கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்டால் போட்டிருப்பாங்க. ஒட்டஞ்சத்திரத்துல மெயின் ரோட்ல ஒரு ஸ்டால் போட்டிருப்பாங்க இந்த சீசன்ல. எதுக்கு அந்த ஸ்டால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வழி அருகே நடந்து போகிற பாத யாத்திரையாளர்களுக்கு காலில் காயம் பட்டுருச்சுன்னா இவங்க இலவசமா சிகிச்சை அளிப்பாங்க. அதான் கிறிஸ்டியானிட்டி. வழியிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க சேவை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பாத யாத்திரையா போறவங்களுக்கு காலில் புண்ணாயிருச்சு, கொப்பளம் ஆயிடுச்சு, காலில் ரத்தம் வருதுன்னா பலர் அந்த மாதிரி ரோட்ல நடந்து போகும்போது காயத்தோட ரத்தத்தோட போவாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு காலில் கட்டு போட்டு ரத்தம், கால் கட்டை பிரிச்சோம்னா ரத்தம் கொட்டுன்னு கொட்டும். என்னைக்காவது அப்படி ஒரு பாத யாத்திரை போற ஒரு ஆளு காலில் ரத்தம் வந்துருச்சு, காயம் வந்துருச்சு, நடக்க முடியல, இதுக்கு மேல நம்ம டிராவலை நிப்பாட்டிடுவோம், இதுக்கு மேல நம்ம டிராவல் பண்ண வேண்டான்னு எவனாவது சொல்லியிருக்கிறது பார்த்துருக்கிறீங்களா? காலில் ரத்தம் கொட்டுது, கால் வீங்கிருச்சு, அந்த கட்டை போட்டு இறுக்கி கட்டிட்டு அந்த கால் வீக்கத்தோட ஒரு காலை கிந்தி 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 தான் இருக்கிற டீம்ல போய் எப்படியாவது போய் என்ன செஞ்சிடணும். நான் சொல்றேன், அவன் தேடி போகிற ஒன்று அவனுக்கு ஒன்றும் செய்யவில்லை, அவன் அதை நேசிப்பதற்கு. ஆனால் நீங்களும் நானும் தேடி போகிறவரை அல்ல, தேடி வந்தவரை. ஐயா, தேடி வந்தவர் தன்னையவே உங்களுக்காய் எனக்காய் கொடுத்திருக்கும் போது அவர் மேல அன்பு செலுத்துறதுல நமக்கு ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டோமே. அப்ப அவரை முழுசா நம்மளால நேசிக்க முடியலையே. அந்த அன்பு என் வாழ்க்கையில என்ன பாரம் உள்ளவனாக என்ன செய்து விடுகிறது. நான் சொல்றேன், யோனத்தான் ஒரு நல்ல ஜெப வீரன், தாவீதோட கூட நல்ல தொடர்பு இருந்துச்சு. அந்த தொடர்பு, அந்த உறவு அவனை நல்ல பாரம் உள்ளவனா என்ன செஞ்சிருச்சு. அந்த 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, யோனத்தானுக்கு தன் தகப்பனை குறித்த பாரம் இருந்தது. யாரை குறித்த பாரம் இருந்தது? அடுத்து தன்னுடைய தலைவன் தாவீதை குறித்த ஒரு பாரம் இருந்தது. அடுத்து 3வது அவனுக்குள்ள தரிசனத்தை குறித்த பாரம் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். முதலாவது தகப்பன் சவுல், ஐயோ இப்படி எல்லாம் பண்றானே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை காய்மகரமா பார்க்கிறானே, இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனை இப்படியெல்லாம் கொலைபாதகனா இருக்கிறானே அப்படின்னு தன்னுடைய தகப்பனை குறித்த ஒரு பாரம் இருந்தது. அதனாலதான் அங்கே இவன் தகப்பன் எப்படியாவது ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தகப்பன் தாவீதுக்கு விரோதமா கையை நீட்டிடக்கூடாதுன்னு சொல்லி தாவீதுக்காக நலமான காரியங்களை போய் சவுல்கிட்ட என்ன செய்யறான், பேசுறான். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்க்கலாம். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். 19வது அதிகாரம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். அறிவித்து நல்லா கவனிங்க. யோனத்தான் நலமான காரியங்கள் எல்லாம் தாவீதை குறித்து சவுலிடத்தில் என்ன செய்யறான், பேசுறான். பேசி அவனை கன்வின்ஸ் பண்றான். யார? அவனுடைய தகப்பனாகிய சவுலை என்ன செய்யறான், கன்வின்ஸ் பண்றான். ஐயா ரொம்ப நல்லவையா, அவன் ரொம்ப நல்லவன், அவன் நம்ம எல்லாருக்கும் பிரியமானவனா இருக்கிறான், அவனுக்கு நீ ஒன்னும் என்ன செய்யாத, நீ ஏதாவது தப்பி தவறி அவன் மேல கையை போட்டுறாத, கர்த்தருடைய கோபம் உன் மேல வந்து என்ன செஞ்சிடும். ஏற்கனவே தேவனுடைய உக்கிர கோபம் உன் மேல என்ன செய்யுது, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, தேவ சித்தத்துக்கு மாறா செஞ்சதுனால ஏற்கனவே உன்னுடைய ராஜபாரம் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. நீ இப்ப இவனுக்கு விரோதமா கையை என்ன செஞ்சிடாத. சொல்லட்டுமா, நேற்றுக்கு காலையில பேசும்போது உங்களுக்கு நான் சொன்னேன், தேவ சித்தத்துக்கு மாறா தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்த பீலியாமுக்கு கர்த்தர் எதிராக என்ன செய்தார், நின்றார். இங்க சவுலுக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன செய்யறாரு, நிக்கிறாரு. வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் மனம் திரும்பிடுவான், கொஞ்சம் தப்புல இருந்து வெளியே வந்துருவான், கொஞ்சம் ஒரு தடவை உணர்வு அடைஞ்சிருவான், இதுக்கு அப்புறமாவது இந்த ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நீ அல்ல தட்டிராதப்பா. யாருக்கு ஆலோசனை சொல்றா? சவுலுக்கு யோனத்தான் என்ன செய்யறான்,
ஆலோசனை கொடுக்கிறான். ஏன்னா தன் தகப்பனை குறித்த பாரம் கெட்டு போயிடக்கூடாது. ஒரு பரந்த தரிசனத்தோட, பரந்த திட்டத்தோட இவனுக்கு ஆண்டவர் சிங்காசனத்தை, நான் சொல்றேன், இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறேன் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவ ஊழியனே, ஆண்டவர் உன் கையில கொடுத்திருக்கிற பொறுப்பு, உன் கையில கொடுத்திருக்கிற இந்த ஸ்தானம் ஆண்டவர் உனக்கு நம்பி கொடுத்தது. உனக்கு தகுதியை பார்க்காம, உன்னுடைய ஸ்தானத்தை பார்க்காம ஆண்டவர் உன் கையில நம்பி கொடுத்தது. அல்லேலூயா. அது ரொம்ப லேசாலாம் என்ன செஞ்சிட முடியாது, நினைச்சிட முடியாது. யோனத்தான் போய் தோத்துறான். அங்க தன்னுடைய தகப்பனுக்கு நலமானதை பேசி காப்பாற்றணும்னு பார்க்கிறான். இன்னொரு பக்கம் தன்னுடைய தலைவன் யாரு, தாவீது, தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதே. அடுத்து தாவீதின் மேல தேவனுக்கு இருந்த தரிசனம். ராமன் சொல்லுங்களேன். தாவீதுக்கு அந்த தரிசனம் புரிஞ்சுச்சோ இல்லையோ, தாவீதின் மேல இருந்த தரிசனத்தை யோனத்தான் அறிந்து வைத்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் தகப்பனுடைய சிங்காசனத்துல அவன் எவ்வளவு காலம் உட்கார போறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சிங்காசனத்துல அடுத்து அமர போவது இந்த தாவீது தான் என்பதை யோனத்தான் அறிந்து வைத்திருந்தான். அவங்க அப்பாவுக்கு அடுத்து அவன் தான் ராஜாவா உட்காரணும். ஏன்னா அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ராஜாவுடைய வீட்டு பிள்ளையில அவன் அந்த இடத்துல உட்கார்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனா யோனத்தானுக்கு நல்லா தெரியும், அடுத்து சிங்காசனத்துல வரப்போவது நான் அல்ல, என்னுடைய தலைவன், என்னுடைய சகோதரன், என்னுடைய சிநேகிதன், அவனுக்காகத்தான் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவனை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் ரொம்ப 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 பெருசு. இவனுடைய வித்திலிருந்து இந்த உலகத்தின் இரட்சகர் பிறக்க போகிறார். ஆகவே அந்த சிங்காசனத்துக்குரியவன் நான் அல்ல என்கிற தெளிவான அறிவு அவனுக்கு இருந்ததுனால தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தான். ஆமென். பாரப்பட்டான். நான் சொல்றேன், என் அன்புக்குரியவர்களை, யாரால ஜெபிக்க முடியும்னு கேட்டா பாரம் உள்ளவர்களால தான் என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். இன்றைக்கு தேசத்தினுடைய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? ஜெபம். சொல்லுங்க, ஜெபம். தேசத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. வர 22ஆம் தேதி இந்தியாவில் ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது, தெரியுமா உங்களுக்கு? தோத்திரம். 22ஆம் தேதி நடக்க போகிற சம்பவம், அதை குறித்து நான் உட்கார்ந்து படிச்சு ஜெப குறிப்புகளை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ஏறத்தாழ இந்தியாவிலிருந்து, உலக நாடுகளிலிருந்து ஸ்தோத்திரம் 6 கோடி செங்கல்கள் அந்த நாமத்தினுடைய பெயரை எழுதி அச்சிட்டு கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க கடக்காலுக்கு, அதாவது பேஸ்மெண்ட்டுக்காக போடுறதுக்கு மட்டும். எவ்வளவு கல்லு, செங்கல்? 6 கோடி செங்கல் கொண்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் 1600 பெரிய பெரிய மணிகள் உருவாக்கப்பட்டு கொண்டு போயிருக்கு. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு 1000, இந்த சின்ன சின்ன கையில் அடிக்கிற மணி, பெரிய பெரிய ஆலயத்தில் மாற்ற மணிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து தயார் பண்ணி என்ன செய்யப்பட்டிருக்கு. அதை ஸ்பான்சர் பண்ண ஒரே ஆள் பெங்களூர்ல தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஸ்பான்சர் பண்ணவர், நாமக்கல்ல தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஸ்பான்சர் பண்ணவர் பெங்களூர்காரர். ஒரே ஆள் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. பூரா வெண்கலத்தில் செய்யப்பட்ட மணிகள். பல ஆயிரக்கணக்கான யாகங்கள், பூஜைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறை மாத கர்ப்பிணி நரபலி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 21ஆம் தேதி இரவு ஒரு மிகப்பெரிய யாகம், மிகப்பெரிய பூஜை செய்யப்பட போகிறது. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் இதையெல்லாம் நம்ம காதுல கேட்க வைக்கிறார், இதெல்லாம் பார்க்க வைக்கிறார்னா நாம் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்தை குறித்த ஜெப கரிசனை நமக்கு வர வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பாரப்படுகிறவர்களால் மட்டும்தான் ஏறெடுக்கப்பட முடியும். மற்றவர்களுக்கு எல்லாம் ஜெபம் ஒரு கடும் கடமையாக இருக்கும். ஜெபம் ஒரு சடங்காச்சாரமாக இருக்கும். இல்ல, இன்னைக்கு தேசத்தினுடைய நிலைமையை குறித்து பாரப்பட வேண்டும். அன்னைக்கு எருசலேமை குறித்த அந்த பாரம் நெகேமியாவுக்குள் அழுத்தப்பட்டதுனாலதான் அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபித்தான். ஒருவேளை நான் இந்த மூலையில, இந்த ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறதுனால அங்க இந்த மாற்றம் வந்துட போதா, அங்க இருக்கிறது எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்ட போதா? நான் சொல்லுவேன், இங்க உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப வீரனுடைய ஜெப முழக்கமும் தேசத்திலே உயர்த்தி கொண்டிருக்கிற அந்த பாகாலின் வல்லமைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும். அதனுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு முடிவை. ஆமென். மந்திரங்களால, யாகங்களால, பூஜைகளால,
விக்கிரகத்தின் ஆராதனைகளால, விக்கிரகத்தின் வல்லமைகளால தேசம் தீட்டுப்படாதபடிக்கு தேசத்துல திறப்பில நின்று மன்றாடக்கூடிய பாரம் கொண்ட யோனத்தான்கள் தேசத்திற்கு தேவை. அவன் தலைவன் மேல பாரம் கொண்டவனாயிருந்தான், தரிசனத்தின் மேல பாரம் கொண்டவனாயிருந்தான், தகப்பன் மேல பாரம் கொண்டவனாயிருந்தான். ஆகவேதான் தேவ சமூகத்தில் என்ன செய்யறான்? மன்றாடுறான், பரிந்து பேசுகிறான், பரிந்து பேசுகிறான், தகப்பனிடத்துல போய் பரிந்து பேசுகிறான், அடுத்து பாரப்படுகிறான். ஆமா, குறிப்பா தகப்பன் சவுலுக்கும் தாவீதுக்குமான இருந்த பகை அவன் என்ன செய்யறான்? உடைக்கிறான். வேணாயா விட்டுரு, காப்பாத்தி விடுறான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை தேடி கொண்டிருக்கிறார். நீ பலன் கொடுக்க வேண்டுமானால், பயனுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும், பயனுள்ள நிலமாக நீ மாற வேண்டுமானால், உன்னை பயனுள்ளவனாக மாற்றுவதற்கு உனக்கு தேவை அடிப்படையான விஷயம் ஜெபம். அந்த ஜெபம் உன் வாழ்க்கையில உன்னை பயனுள்ளதா மாற்றுதுன்னா, அந்த ஜெபத்திற்கு தேவை தேவனோடு உனக்குமான முதலாவது நெருக்கமான தொடர்பு. ஆண்டவரை நீ உண்மையா இன்னும் நெருங்கணும், அவரை ஆத்மார்த்தமா நீ என்ன செய்யணும்? நேசிக்கணும், ஆத்மார்த்தமா நேசிக்கணும், ஆத்மார்த்தமா அவரோட அன்பு செலுத்தணும். அவருக்கு நீ உன் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் முதலாவது முன்னுரிமை என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எல்லா விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு நேரம் இருக்குன்னு சொல்றோம், எல்லா விஷயங்களுக்காக நம்ம செயல்படுறோம், எல்லா விஷயங்களுக்கும் பல காரியங்கள்ல நம்ம ஈடுபடுறோம். ஆனா ஜெபத்துக்கு மட்டும் சிலருக்கு என்ன இருக்க மாட்டேங்குது? எனக்கு ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா, ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா எனக்கு பயங்கர கோபம் வரும். தோத்துறோம். சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கா? உடுத்துறதுக்கு நேரம் இருக்கா? சிலருக்கு தோத்துறோம். ஆமா, கண்ணாடிக்கு முன்னால நின்று அடே அப்பா இவ்வளோண்டு இருக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்படி தூக்கி முன்னால போட்டா அது முகத்துக்கு கீழே என்ன செய்ய மாட்டேங்குது. ஆனா அதை சிவி சிக்கெடுத்து தோத்துறோம். அப்பப்ப சிலருக்கெல்லாம் முகம் பார்த்தீங்கன்னா நான் யோசிப்பேன், ஞாயிற்றுக்கிழமை எங்க சர்ச்சுக்கு வர ஆளு தோத்துறோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில வரும்போது பயங்கரமா இருக்கு. எப்படின்னா அப்படித்தான், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மற்ற நாட்கள்ல அந்த மூஞ்சி என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அவ்வளவு மேக்கப்பு, அவ்வளவு என்னென்னமோ சொல்றாங்க. நான் சொல்றேன், நீங்க அதெல்லாம் செய்யுங்க, நான் அதுக்கெல்லாம் எதிரான ஆளுலாம் கிடையாது. ஆனா எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, தேவ சமூகத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு இல்லைன்னா நீங்க மற்ற எதை செஞ்சாலும் அதுல என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லைன்ற. அப்போ முதல்ல ஒரு தேவ உறவை, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரோடு இருக்கிற உறவை, அவரோட நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை, அவர் சமூகத்துல நம்ம போய் காத்திருக்கிற அனுபவத்தை, அவரை நம்ம நேசிக்கிற அந்த நேசத்தை உறுதிப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. முதலாவது உறவின் அடையாளம் ஜெபம். சொல்லுங்க, உறவின் அடையாளம் ஜெபம். ஜெபம் நமக்கு நம்மளை பண்படுத்துகிற, நம்மை பயனுள்ள நிலமாக மாற்றுகிற ஒரு அற்புத திறவுகோல் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. இரண்டாவது, தாவீதுக்கும் யோனத்தானுக்கு இருந்த ஒரு தொடர்பை போல தாவீதுக்கும் ஈத்தாய் என்ற ஒரு கேரக்டருக்கு என்ன செஞ்சிச்சு, ஒரு தொடர்பு இருந்துச்சு. திருப்புங்க 2 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை வாசிக்க பார்ப்போம். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை வேகமா வாசிங்க. அனுப்பி 15வது அதிகாரம் தானே சிஸ்டர், 10வது வசனம். மன்னிக்கணும் 19வது வசனம். அப்பொழுது ராஜா ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானேன், நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு, நீ அந்நிய தேசத்தான், நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம், நேற்று தானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களுடனே நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன், நீ உன் சகோதரரை அழைத்து கொண்டு திரும்பி போ, கிருபையும் உண்மையும் உன்னோடே இருப்பதாக. சம்பவம் என்னன்னா, பெத்த மகன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமா நயவஞ்சகமா ஆளை சேர்த்து தாவீதுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்துட்டான். இப்ப தாவீது தன்னுடைய சொந்த மகன் அப்சலோமுக்கு பயந்து வனாந்தரத்தை நோக்கி என்ன செய்யறான், ஓடுறான். ஒரே நைட்டு காரியங்கள் எல்லாம் தலையில என்ன செஞ்சு போச்சு, மாறி போச்சு. கவனிக்கிறீங்களா?
கவனிக்கிறீங்களா? ஒரே நைட்டு. ஆமா, கூடவே இருந்து குழி பறிச்சிட்டான். தோத்துறோம் யாரு? ஆமா, அப்சலோமுக்கு சப்போர்ட்டா இருந்தது யோவாப்பு. யோவாப்பும் கூடவே இருந்து என்ன செஞ்சிட்டான்? குழி பறிச்சிட்டான். தோத்துறோம். இப்ப அதனாலதான் தாவீது மரண நேரத்துல சாலமோனை ஸ்தோத்திர ராஜ்யபாரத்துல உட்கார வைக்கும் போது 3 பேரை குறிச்சு ரொம்ப எச்சரிக்கையாரான்னுவா. பாத்துருக்கீங்களா? பைபிள படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 3 பேரை குறிச்சு எச்சரிக்கையாயிரு. யார குறிச்சு? முதல் லிஸ்ட் யோவாப் தான். முதல் லிஸ்ட் யார் தான்? யோவாப் தான். கூடவே இருந்து குழி பறிக்கிற நயவஞ்சகன். அடுத்து சீமையை குறித்து சொல்றான். அடுத்து அதோனியாவை குறித்து சொல்றான். இவங்க 3 பேரை குறித்து நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. வாய்ப்பு கிடைச்சுன்னா 3 பேரையும் போட்டு தள்ளிருட்டான். இல்லையே சொல்லுங்க பாப்போம். யோவாப்ப முதல்ல என்ன செய்யாத? விட்டு வைக்காத. அடுத்து அதோனியா, அவன் சொந்த சகோதரன். ஆமா, அவன் அந்த தாவீதுனுடைய கடைசி காலத்துல கொடுக்கப்பட்ட அந்த மனைவி, அவளை கைப்பற்றணும்னு நினைக்கிறான். அடுத்துக்கு முன்னால எப்படியாவது ராஜாவா அவன் உட்காரணும்னு நினைக்கிறான். பலிபீடத்தின் கொம்ப பிடிச்சா கூட அவனை என்ன செஞ்சிடாத? விட்டுறாத. அடுத்து 3வது சீமேயி, அயோக்கிய பய. தோத்துறோம். வனாந்தரத்துல இந்த தாவீது ராஜாவா இருந்து கால்ல செருப்பு கூட இல்லாம, ஆமா, ஒரு அலங்கோலமான நிலையில நடந்து போகும்போது தூசிக்கிறான். இந்த சீமேயி யாருக்காக தூசிக்கிறானாமா? பென்யமீன் கோத்திரத்திலிருந்து வந்த சவுலுக்காக என்ன செய்யறான்? இரத்த பிரியனே, என் சகோதரனை நீதானடா கொன்னுட்ட. இவன் பண்ண அத்தனை அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் இவன் மறந்து, இவன் ஒரு ராஜான்றதை நினைக்காம தூசிக்கிறான். கடைசியில் அதே சீமாய் வந்து, ஐயா காப்பாத்தி விடுன்னு கெஞ்சும் போது, சரி போ, மன்னிச்சிடறேன் உன்னைய அப்படின்னு சொல்லிவிட்டு யார்கிட்ட வந்து சொல்றாங்க? சாலமோன்ட்ட வந்து சொல்றான். டேய், இவனை குறிச்சு ரொம்ப ஜாக்கிரதையாரு. இவன் அரண்மனைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் பண்ணாத. அரண்மனை விட்டு வெளியில போயிட்டு வந்துட்டான்னா முடிச்சிரு. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? தோத்துறோம். சபைக்குள்ளேயே நிறைய சீமைகள் இருக்கிறார்கள். நான் உங்களை சொல்லல, ஆனா உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றேன். ஒரு அழியில சொல்லுங்க. இத்தனை சீமைகள் என்று எங்களுக்கு தெரிந்தாலும் நாங்க சபைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தகப்பன் எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி இருக்கிறாரு. அவனை உள்ள இருந்தா ஒவ்வொரு வாரம் பிரசங்கத்திலையும் எப்படியாவது மனம் திரும்பிடுவான். எப்படியாவது ஒரு செய்தியில, எப்படியாவது ஒரு ஆராதனையில, எப்படியாவது ஒரு தருணத்துல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்புல சரியா புடிச்சு மனம் திரும்பி வந்துட்டானா நல்லதுடா அப்படின்னு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. சில நேரங்கள்ல இந்த சீமைகள் இந்த எருசலேமை விட்டு, இந்த சீயோனை விட்டு, இந்த சபையை விட்டு வெளியில போச்சுன்னா, உள்ள வந்தா சோழிய, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உறவை என்ன செஞ்சிடணும்? வெட்டிடணும். தோத்துறோம். ஆமா, ரொம்ப ஆபத்தான ஆட்கள். என்னமோ தெரியல, போற இடத்துல இருந்து அப்படியே ஒரு பாட்டு வெளியில வந்து சொல்றேன் அப்படின்னா உள்ள மேட்டர் இருக்குன்னு அர்த்தம். வெளியில சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். சில நேரங்கள்ல சில விஷயங்களை வெட்டணும்னு சொல்லும் போது நமக்கு என்ன செய்யும்? வலிக்கும். ஐயோ ஆண்டவரே, வெட்டி விட வேணான்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, நீங்க வெட்டணும்னு சொல்றீங்களா ஆண்டவரே? நான் சொல்றேன், தோத்துறோம். அன்னைக்கு ஆபிரகாமோட கூட, ஆமா, லோத்து இருக்கும் போதும் அப்படித்தான். தோத்துறோம். ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசின வார்த்தை அதுதான். லோத்தோட ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயமும் கர்த்தரே என்ன செய்தாராமா? பிரித்தார்னு பைபிள்ல போட்டிருக்கு. என்ன செஞ்சிருக்காரு? பிரிச்சிருக்கிறார். தோத்துறோம். ஆமா, கர்த்தரே பிரிச்சார். ஆட்டு மேய்ப்பர்களும் மந்தை மேய்ப்பர்களுக்கும், லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் என்ன வந்துச்சு? வாக்குவாதம், பிரச்சனை வருது. தோத்துறோம். இப்ப ஆபிரகாம் தான் கூப்பிட்டு யார்கிட்ட பேசுறான்? லோத்துட்ட பேசுறாரு. ஏப்பா, உனக்கு எனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ கூப்பிட்டு வச்சு காம்ப்ரமைஸ் பண்ண வேணாமா? அப்படி மேய்ப்பர்களுக்குள்ள சண்டை வர வேணாம். நீ உனக்கு எந்த பக்கம் நீ போறியோ அந்த பக்கம் போ. நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன். பைபிள்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. ஆபிரகாம் தான் கட்டின பலிபீடத்துக்கு நேராய் கூடாரத்தை போட்டான். ஆனால் லோத்தோ தினந்தோறும் அந்த சோதோமை பார்க்க வேண்டும் என்பதற்காய் அதற்கு நேராய் கூடாரத்தை, காலையில எந்திரிக்கும் போது சோதோமை பார்க்கணும், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாலேயும் சோதோமை பார்த்துக்கிட்டே பெட்ரூம்ல படுத்து ஜன்னலை திறந்தா என்னதான் தெரியணும்? அப்படி சோதோம்னு நினைச்சு கூடாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா பேர்த்து எங்க கொண்டு போயிட்டான்? விழுகை என்பதும் பின்மாற்றம் என்பதும் உடனடியா வர்றது அல்ல. கொஞ்சம் கொஞ்சமா பாவத்துக்கு இடம் கொடுத்து, அசுத்தத்துக்கு இடம் கொடுத்து, மீறுதலுக்கு இடம் கொடுத்து, கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுத்து, அருவருப்புகளுக்கு இடம் கொடுத்து, தேவையில்லாத சிந்தைகளுக்கு இடம் கொடுத்து, குறை பேசுறதுக்கு இடம் கொடுத்து, குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இடம் கொடுத்து, கடைசியில நம்ம கூடாரம் எங்க போய் நிற்கும்? சொல்லுங்க, எங்க நிற்கும்? அதனாலதான் ஆண்டவர் தெளிவா என்ன செஞ்சு விடுறாரு? பிரிச்சு விடுறாரு. நான் சொல்லட்டுமா? ஆபிரகாம் என்னைக்கு லோத்தை விட்டு பிரிஞ்சானோ அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமின் எல்லை ஆசீர்வதிக்கப்பட்டது.
ஒரு வழியிலே சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ எம்மட்டும் தேசத்துல நடந்து தெரிய முடியுமோ அம்மட்டும் நடந்து தெரி, அதெல்லாம் உனக்குனா. இங்க இருக்கிற யாரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. அது பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம், தோத்துறோம் வேலை செய்யற இடமா இருக்கலாம், அல்லது தோத்துறோம் நீங்க சொல்ற உங்க மனசை திருப்திப்படுத்துற பிரேயர் பார்ட்னரா கூட இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பார்ட்னரால உங்களுக்கு பாதாளத்தின் வழி திறக்கப்படுகிறது என்றால் கர்த்தர் அந்த உறவை துண்டிக்க சொல்கிறார். அந்த உறவை துண்டிச்சு தேவனோட உங்க உறவை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் எல்லைகள் விஸ்தாரம் அடைய ஆரம்பிக்கும். பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, தோத்துறோம் உன்னோட தான் ஆண்டவர் பேசுறார். முடியல பாஸ்டர், முடியல பாஸ்டர், அந்த ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட விட்டு என்னால விலக முடியல பாஸ்டர். ஸ்தோத்திரம். அந்த 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 ஸ்தோத்திரம் ப்ளூ கலர் சுடிதார் என்ன மயக்கி வச்சிருக்கு, என்னால முடியல, என்னால முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போகுதுன்னா இன்னைக்கு நைட்டே கஜாக் பண்ணிருன்றாரு. இல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்க, இன்னும் வரவே மாட்டேங்குது. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஐயா, இந்த சீமை தோத்துறோம். இப்ப இந்த தாவீது பாயிண்ட்டுக்கு வர்றேன். இப்ப இந்த தாவீது வனாந்தரத்துல என்ன செஞ்சுட்டு போயிட்டு இருக்காரு? நடந்து போய்கிட்டு இருக்கிறார். வனாந்தரத்துல வெறுங்காலோட செருப்பு இல்லாம நடந்து போறாரு. இப்ப முந்தின நாள் நைட்டு தான் இந்த சம்பவங்கள் எதுவுமே நடக்கிறத பத்தி ஈத்தாய்க்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் பட்டணத்தில் உள்ளவங்களுக்கு ஒருத்தனுக்கும் தெரியாது, அவன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒருத்தனுக்கும் தெரியாது. எல்லாரும் ஈத்தாய் எல்லாம் சேர்ந்து அவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து யாரை பார்க்க வந்திருக்கிறாங்க? தாவீதை பார்க்க வந்திருக்கிறாங்க. இப்ப சம்பவம் தலைகளா மாறி போச்சு. தாவீது சொல்றாரு, ஏப்பா நீ ஏப்பா நீ அடுத்த ஊருக்காரன்பா, நீ ஏப்பா எங்களோட வந்து கஷ்டப்படணும், நாங்க தான் வனாந்தரத்துல போறோம், எங்களுக்கு தான் இந்த மாதிரி சம்பவங்கள் ஆகி போச்சு, நீ போய் ராஜாவோட என்ன செஞ்சுக்க. உண்மையா அன்னைக்கு இருந்தது யாரு ராஜா? தாவீது தான் ராஜா. அன்றைக்கு கொஞ்ச காலத்துல தன்னுடைய கவனக்குறைவினால, தன்னுடைய அந்த 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 உணர்வுகளுக்கு இடம் கொடுத்ததுனால, ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கு இடம் கொடுத்ததுனால இன்னைக்கு சிங்காசனம் பறி போய் வனாந்தரத்துல போக வேண்டிய ஒரு நிலைமை. கவனிங்க கவனிங்க. அவன் சொல்றான், நீ போய் ராஜாவோட என்ன செஞ்சுக்க, சேர்ந்துக்க, நீ போய் அவனோட இருந்துக்க. உன்னுடைய உண்மையும், எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை, தோத்துறோம். அந்த வசனத்தை அந்த திரும்ப கொஞ்சம் வாசிங்களேன் பார்ப்போம். இல்ல இல்ல, நீ உன் சகோதரனையும் அழைத்து கொண்டு திரும்பி போ, கிருபையும் உண்மையும் உன்னோடே இருப்பதாக இருப்பதாக. தோத்துறோம். அந்த உண்மை நல்லா கவனிக்கணும். ஈத்தாய் சொல்றாரு, நான் திரும்பி போறதை பத்தி மட்டும் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி நடந்து வா. கீழே உள்ள வசனம், ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும். பிரைஸ் காட். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உண்மையான அந்த அந்த உறவின் அடையாளம் தான் ஜெபத்திற்கு அடையாளம். இரண்டாவது அந்த அந்த உண்மையான பின்பற்றுதல். எப்படிங்க பின்பற்றுதல்? நான் சொன்ன விசுவாசம்னு சொன்னேன் பாத்தீங்களா? இந்த விசுவாசம் எப்ப நம்ம வாழ்க்கையில வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என் ஆண்டவர் மேல நீ ஆழமான அன்பு செலுத்துறேனா, அந்த அன்பு உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அதுதான் தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம். ஒரு அழில சொல்லுங்களேன், தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம். இந்த ராஜா மேல அவன் வைத்திருந்த விசுவாசம் அவனை ராஜாவை பின்பற்ற வைத்தது. வாழ்விலும் தாழ்விலும், அது நெருக்கடியான சூழ்நிலையா இருந்தாலும், பாடுகள் நிறைந்த பாதையா இருந்தாலும், உபத்திரவம் நிறைந்த பாதையா இருந்தாலும், என் ராஜாவின் பாதையில் நான் பயணிக்க அர்ப்பணிக்கிறேன். இதுதாங்க விசுவாசம். இதுதான் விசுவாசம். ஆண்டவரை பின்பற்றின பிற்பாடு, இயேசுவை நேசிச்ச பிற்பாடு, இயேசுவுக்காக வாழணும்னு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்ச பிற்பாடு, அவர் என்னுடைய விலையேற பெற்ற அவருடைய ரத்தம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ சாபங்களுக்கு என்னை விடுவித்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன் என்றால், அவர் இருப்பிடம் எதுவோ அதுதான் என் இருப்பிடம். அவருடைய பாதை எதுவோ அதுதான் என்னுடைய பாதை. அவருடைய செயல்பாடு, அவருடைய ஓட்டம், அவர் எனக்கு நியமித்து கொடுத்திருக்கிற அந்த தடம் தான் என்னுடைய தடம். அவர் அரண்மனையில் இருந்தாலும் நான் இருப்பேன், அவர் வனாந்தரத்தில் இருந்தாலும் நான் இருப்பேன். எனக்கு அவர் இருக்கிற இடம் முக்கியம் இல்லை, அவர் தான் முக்கியம். ராமன் சொல்லுங்களேன். அவரால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை விட அவரை பற்றி கொள்வதைத்தான் நான் விரும்புகிறேன். இதுதான் ஈத்தாயினுடைய உண்மையான விசுவாசம். வழியில சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்பிக்கை உள்ளவங்களையும் பார்க்க முடியல, விசுவாசம் உள்ளவங்களையும். ஆண்டவருக்கும் விசுவாசமா இருக்க மாட்டேங்கிறோம்,
நாம இருக்கிற இடத்துக்கும் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், விசுவாசமா இருக்க மாட்டேங்கிறோம். இந்த இடத்துல, இந்த மாலை கூட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. என் அன்புக்குரியவர்களே, ஆழமான அந்த உறவின் அடையாளம் ஜெபத்திற்கு அடையாளமா இருக்கிறது. இரண்டாவது, உண்மையான அந்த பின்பற்றுதல். அவன் நினைச்சிருந்தா அவன் பின்னால திரும்பி போறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருந்தது. அவன் நினைச்சிருந்தா அப்சலோமோட போய் சேர்ந்து ஒட்டி கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. போலையே பலன் என்ன தெரியுமா? அடுத்து 18வது அதிகாரத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா, அப்சலோக்கும் விரோதமா யுத்தம் நடக்க போகுது. அப்படி யுத்தம் நடக்க போகும்போது 2வது வசனத்துல படிச்சு பாருங்க, தாவீது ஜனங்களில் 1/3 யோவாபின் வசமாகவும் 1/3 சிரியாவின் குமாரனாகிய யோவாபின் சகோதரனாகிய அபிஷாயின் வசமாகவும் 1/3 கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும். ஆண்டவர் அவனை எங்க கொண்டு வந்து வச்சுட்டாரு பாருங்க. யுத்தத்தின் முதல் வரிசையில் நிற்கக்கூடிய, தன்னோட கூட யுத்தத்திற்கு ஆமென் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி யுத்த புருஷர்களை வழிநடத்தக்கூடிய இடத்துக்கு கர்த்தர் என்ன செஞ்சு வச்சுட்டாரு, கொண்டு வந்து. சொல்லட்டுமா, நீ ஆண்டவரை விசுவாசிப்பாயானால், நீ ஆண்டவரை உண்மையாய் விசுவாசிப்பது நிமித்தமாய் உண்டாகிற பின்பற்றுதலை உண்மையாய் நம்முடைய வாழ்க்கைக்குள் வைத்திருப்போமானால், ஆண்டவர் நம்முடைய பொசிஷனே மாத்திடுவார். ஒரு அழில சொல்லுங்க பார்ப்போம். வாலிப பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா? நம்முடைய பொசிஷனையே மாத்திடுவாரு. ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்களா நம்ம ஒருவேளை நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை சொல்லி இருந்தா கூட, மற்ற சொன்ன அத்தனை பேரும் ஆச்சரியப்படுகிற விதத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் எங்க வைப்பார் தெரியுமா? களத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், எனக்கு தமிழை தவிர வேற மொழி எதுவும் என்ன செய்யாது. நான் உங்களுக்கு சொல்றேன், தமிழை தவிர எனக்கு எந்த மொழியும் தெரியாது. ஆங்கிலத்துல எல்லாம் எனக்கு பிரசங்கம் பண்ணவே வராது, தெரியாது, தோத்துரும். ஆமா, முதலா நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு என்ன செய்றேன், ஊழியத்துக்கு போறேன். அங்க பூரா வெள்ளைக்காரன், தோத்துரும். கொஞ்சம் பேர் கருப்பு, கொஞ்சம் பேர் வெள்ளை. அதுல இந்தியன் ஆர்ஜின்ஸ். ஆனா யாருக்குமே தமிழ் என்ன செய்யாது, தெரியாது. உங்க பாஸ்டர் மாதிரி நிறைய படிச்சாலாம் கிடையாது. நான் தோத்துரும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்போ என்னைய வெளிநாட்டில் கொண்டு போய் பிரசங்கம் பண்றதுக்கு ஆண்டவர் கொண்டு போறாரு. முதல்ல சவுத் ஆப்பிரிக்காவில் போய் ஜோஹானஸ்பர்க் ஏர்போர்ட்ல இறங்கி இமிகிரேஷன்ல நிக்கிறேன். உட்கார்ந்து வரிசையா கியூல எல்லாம் நிக்கிறாங்க, நானும் நிக்கிறேன். அரைகுறை இங்கிலீஷ் தான், தோத்துரும். பட்லர் இங்கிலீஷ். ஆமா, எங்க போடணும், எங்க திசு, எங்க தட்டு போடணும்லாம் என்ன செய்யாது, தெரியாது. போய் நிக்கிறேன். எல்லா கவுண்டர்லையும் பிளாக் பீப்புள்லாம் உட்காந்து இமிகிரேஷன் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் போய் நின்ன கவுண்டரு ஏன் நேரமானு தெரியல, அல்லது அவன் நேரமானு தெரியல. அங்கே உட்கார்ந்து இருந்தவன் ஒரு வெள்ளைக்காரன், தோத்துரும். இமிகிரேஷன்ல உட்காந்து பாஸ்போர்ட் செக் பண்ணி சோக் பண்ற ஒரு வெள்ளைக்காரன். எல்லாம் பிளாக் பீப்புள். ஆமா, எல்லாரும் பாஸ்போர்ட்டை கொடுக்குறாங்க, சக்குன்னு சோக் பண்ணி உள்ள என்ன செஞ்சிடறாங்க, அனுப்பிடுறாங்க. என் பாஸ்போர்ட்டை கொண்டு கொடுத்த உடனேயும் அவன் பார்த்துட்டு பாஸ்போர்ட்டை பார்த்தான், என்னைய பார்த்தான், பாஸ்போர்ட்டை பார்த்தான், என்னைய பார்த்தான். நீளமா ஒரு கேள்வி கேட்டான். ரொம்ப நேரமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீளமா பேசினான். நான் அவனை அப்படியே வாயை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் பேசுனது உண்மையாவே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்னன்னு தெரியாது. உண்மையிலேயே என்னன்னே தெரியாது. அவன் நீளமா பேசினான். நான் அப்படியே வாயை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் பேச உள்ள கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஆவியானவர்கிட்ட, ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க. அவன் என்ன கேட்கறான்னு எனக்கு என்ன செய்யல, தெரியல. நீளமா பேசினான். பேசி முடிச்சு ஒரு 2 நிமிஷம் வாயை பார்த்து அவன் என் கண்ணை பார்த்துட்டே இருக்கிறான். பேசி முடிச்சனையும் நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எஸ் அப்படின்னு சக்குன்னு ஒரு குத்தி அனுப்பிட்டான். ஒருவேளை நோன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கீங்களேன், நீ இந்தியாவுக்கே திரும்பி போப்பான்னு சொல்லியிருப்பான். அப்படித்தான் நான் உள்ள போனேன். முதல் முறை ஒரு 7000 பேர் கூடி உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு பெரிய காங்கிரிகேஷன். அதுல என்னை பிரசங்கம் பண்ண வைக்கிறார். மெயின் செஷன் 11 மணிக்கு மெயின் செஷன். அந்த பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ண சொல்றாரு. நான் முந்தின நாள் இங்கிருந்து போகும்போதெல்லாம் தமிழ் மெசேஜ் எல்லாம் கூகுளில் போட்டு அடிச்சு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாதி மொட்டை மனப்பாடம் பண்ணி பாதி எஸ்ஏ மாதிரி படிச்சு எல்லாம் பண்ணி ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். தோத்துரும். போய் பிரசங்கத்துக்கு நிப்பாட்டி பேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கிறேன்ல, அதை படிச்சு வச்சிருக்கிறத பாதி மனசுக்குள்ள இருக்கு, பாதி பேப்பர்ல இருக்கு. எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ஸ்டேஜில் நின்று பிரசங்கம். எனக்கு 40 நிமிஷம் பிரசங்க நேரம். ஆமா, நான் மனசுக்குள்ள நினைச்சேன், இந்த பேப்பரை பொறுமையா உட்காந்து வாசிச்சு முடிச்சாலே 40 நிமிஷம் முடிஞ்சிடும். அதனால நம்ம கதையை முடிச்சுட்டு வந்துடலாம். பேப்பர் எடுத்து வாசிக்கிறேன். வாசிச்சு முடிச்சாச்சு. பக்கமா வாசிக்கிறேன். வாசிச்சு முடிச்சுட்டு மேல வாக்குலாக்கு பாக்குறேன். 7 நிமிஷம் தான் இருக்கு. 7 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்து என்ன பண்றதுன்னு என்ன செய்யல, எனக்கு தெரியல.
முழு காங்கிரிகேஷனை ஆவியான சொன்னார், எந்திரிச்சு நின்று டங்ஸ்ல ஜெபம் பண்ண சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அரைகுறை இங்கிலீஷ்ல எல்லாரும் எழுப்பி நின்று டங்ஸ்ல ஜெபம் பண்ண சொன்னேன். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 10 நிமிஷம் போச்சு. ஜெபம் பண்ணி முடிச்ச பிற்பாடு பிரசங்கத்தை ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் 17 நிமிடங்கள் ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆமென். அந்த பிரசங்கத்துல முடிச்ச பிற்பாடு ஒரு பிரதர் வந்து என்ன காணிக்கை கொடுத்து ஆசீர்வதிக்க வந்தார். என்ன பிளஸ் பண்ணணும்னு வந்தார். அவர் காணிக்கை கொடுத்தார். காணிக்கை கவர் பார்த்தா பெருசா இருந்துச்சு. என்னடான்னு கவரை ஓபன் பண்ணி பார்த்தா BMW கார் கீ. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த காரை ஓட்டிட்டு போறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு போனாலும் பஞ்சர் ஆனா கூட பஞ்சர் ஓட்டுறதுக்கு என்ன காசு கிடையாது. அதனால நீ எமோஷனல்ல என்ன செய்யற. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் தெரியுமா? நான் உண்மையா சொல்றேன், இந்த 25 வருஷ ஊழியத்துல தேவன் சொல்லாத ஒரு அடியை கூட எடுத்து வைக்க கூடாது என்கிற உண்மையான அர்ப்பணம், உண்மையான பின்பற்றுதல் எனக்குள் வந்ததுதான் காரணம். தேவன் அனுமதிக்காத எந்த ஒன்றும், ஒருவேளை எனக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் கிடைச்சிச்சு, பணத்துக்கு பின்னால போறதுக்கு, பேருக்கு பின்னால போறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள். தோத்திரம். என்னுடைய தரிசனத்தை மாற்றிக்கொள்வதற்கு, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் மூலம் எனக்கு கற்றுக் கொடுத்த சத்திய உபதேசங்கள் இருந்து மாற்றிக்கொள்வதற்கு, விசுவாசத்திலிருந்து வழி விலகுவதற்கு, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போவதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. ஆனா எல்லாத்தையும் தாண்டி 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 பல நாட்கள் பட்டினியா கூட இருந்திருக்கிறோம். என் மனைவி இங்க இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க இங்க இருக்கிறாங்க. என்னுடைய மூத்த மகளுக்கு 200 ரூபாய்க்கு லாக்டோஜன் வாங்கி கொடுக்க முடியாம கூட இருந்திருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்துல சொல்றேன், ஒரு நாள் தோத்திரம். நாங்க ஊழியத்துக்கு திருமணம் ஆன புதுசுல போகும்போது 12 ரூபாய் பஸ் டிக்கெட்டுக்கு காசு கிடையாது. எவ்வளவு? 12 rupees. போறதுக்கு 6 ரூபாய், வர்றதுக்கு 6 ரூபாய். நாங்க கிராம ஊழியம் செஞ்சோம். அந்த கிராமத்துக்கு போயிட்டு வரதுக்கு 12 ரூபாய் பஸ் டிக்கெட் கிடையாது. பல இரவுகள் நைட்டு நாங்க திரும்ப காசு இல்லாம நடந்து வந்த நாட்கள் உண்டு. சொந்தமா ஒரு சைக்கிள் இல்லாம இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் தேவ கிருபையினால இன்றைக்கு மாதத்துல 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஊழியத்துல விதைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நமக்கு நம்முடைய ராஜாவினால் வருகிற ஆசீர்வாதங்களை விட நமக்கு நம்முடைய ராஜா முக்கியம். ஆமென். அவரை பின்பற்றுகிற, அவர் அடிச்சுவடைகளை பின்பற்றுகிற என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ கரடு மேடுகள், உபத்திரவங்கள், பாடுகள் நிறைந்த அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் எத்தனை பாடுகளையும் எத்தனை உபத்திரவங்களையும் உங்க ஆவிக்குரிய கண்களை கொஞ்சம் திறந்து பாருங்க. அந்த பயணத்துல நீங்க தனியா போயிருந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு முன்னால் அந்த பரலோக ராஜாவினுடைய அடிச்சுவடுகள் பயணித்திருக்கும். அந்த அடிச்சுவடுகள்ல நீங்கள் உங்கள் பாதங்களை கால் வைத்து நடந்து பார்த்திருப்பீர்கள். நீங்க உங்க காலில் குத்த போகிற எந்த முள்ளும் முதல்ல அவர் காலில் குத்தி இருக்கும். ஒருவேளை நீங்க காலில் இன்னைக்கு குத்துதுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த முள்ளோ அந்த 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 பாதிப்போ உங்களை முழுசா பாதிச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு உயிரோடே இருக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உயிரோடையே இருந்திருக்க முடியாது. என்னைக்கோ ஒன்று இல்லாம போயிருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம காலில் பாதிக்கிற, நம்முடைய வாழ்க்கையை பாதித்த எந்த விஷயமும் நம்மை பாதிப்பதற்கு முன்பு நம் தகப்பனை அது பாதித்து விட்டது. அந்த பாதிப்பிலிருந்து நம்மை அவர் காப்பாற்றி இருக்கிறார். ஆமென். இரண்டாவது மிக முக்கியமானது, நம்ம வாழ்க்கையில வேண்டிய விசுவாசம். அந்த விசுவாசத்தை எப்படி நம்ம காட்ட முடியும்? அவரை பின்பற்றுவதில் காட்ட முடியும். எப்படி? அவரை பின்பற்றுவதில், உண்மையாய் பின்பற்றுவதில். மூன்றாவது சொன்னேன், பரிசுத்தம். என்னதுங்க? பரிசுத்தம். நான் நிறைய வசனங்களை கூட்டிட்டு காமிக்க நேரம் இல்ல, சீக்கிரமா சொல்லிட்டு போறேன். மூணாவது, தாவீதுக்கும் உரியாவுக்கும் இருந்த தொடர்பு. முதல்ல தாவீதுக்கும் யோனத்தானுக்கு இருந்த தொடர்பு. இரண்டாவது தாவீதுக்கும் ஈத்தாய்க்கு இருந்த தொடர்பு. மூணாவது தாவீதுக்கும் உரியாவுக்கும். உரியா யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். உரியா யாருன்னு தெரியும். பத்சேபாளுடைய கணவன். யோவாபோட கூட யுத்தத்துல முதல் வரிசையில நின்றுகிட்டு இருக்கிறவன். பத்சேபாள் இடத்துல இந்த தாவீது தவற செஞ்சுட்டு, பாவத்தை செஞ்சுட்டு, பாவத்தை மறைக்கிறதுக்கு யோவாப்ட்ட சொல்லி உரியாவை வீட்டுக்கு என்ன செய்ய வைக்கிறான்? அனுப்பி வைக்கிறான். வீட்டுக்கு உரியா வீட்டுக்கு வந்த உடனேயும் உரியாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் கொடுத்து, நல்ல பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் கொடுத்து, விலையேற்பட்ட பொருட்களை எல்லாம் கொடுத்து, அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்து, நீ போய் உன் மனைவியோட சந்தோஷமா இருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆனா உரியா என்ன செய்யல? வீட்டுக்கு அரண்மனையின் ஒளிமுக வாசல்லே காத்திருக்கிறான். இந்த செய்தி மறுபடியும் தாவீதுக்கு தெரியப்படுது. மறுபடியும் தாவீதை உரியாவை கூப்பிட்டு வச்சு நல்லா என்ன செய்ய வைக்கிறான்? குடிக்க வைக்கிறான். எனக்கு அந்த அதிகாரத்தில் அந்த ஒரு வார்த்தை தான் என் இருதயத்தை அசைச்சிச்சு. வாசிக்க பார்க்கலாம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 சாமுவேல் 11வது அதிகாரம். 2 சாமுவேல் 11வது அதிகாரம். அதுல ஒரே ஒரு வசனம், அந்த வார்த்தை மட்டும்தான் என்னுடைய இருதயத்தை அதிகம் பாதித்தது. வாசிங்க பார்க்கலாம். 11வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம்.
தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவின் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாய் யோவாபும் சேவகரும் பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் பிரவேசிப்பேனோ செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் ஆத்துமாவின் பேரிலும் சொல்லுகிறேன் என்றான். உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, அனுப்பி விடுவேன் என்றான். இருந்தான். நல்லா கவனிங்க, தன்னுடைய முழுமையான தீர்மானத்தை உரியா தாவீதுக்கு என்ன செஞ்சாச்சு? சொல்லியாச்சு. போக முடியாதுன்னா முடியாது, நீ என் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சா நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அங்க பெட்டி அங்க இருக்கு, அங்க யுத்த புருஷர்கள் அங்க இருக்கிறாங்க, என்னுடைய தலைவன் அங்க இருக்கிறாரு, எல்லாமே அங்க இருக்கும்போது நான் போய் சந்தோஷமா இருக்கிற காலம் இது இல்ல, என்ன நீங்க அந்த விஷயத்துல கட்டாயப்படுத்தாதீங்கன்னு தன்னுடைய தெளிவான தீர்மானத்தை தாவீதுட்ட உரியா என்ன செஞ்சாச்சு? சொல்லியாச்சு. ஆனா கூட 13ஆம் வசனத்துல தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான், அவனுடைய சுயநினைவை இழக்க பண்ணினான், அவனுடைய அறிவை அற்றுப்போக பண்ணினான், அவனுக்குள்ள தேவையில்லாத உணர்வுகளை புகுத்தி விடுவதற்கு, தேவையில்லாத சபலங்களை உண்டாக்குவதற்கு அவனை வெறித்தனமாக மாற்றினான், வெறிக்க பண்ணினான். பைபிள் சொல்லுது, ஆனாலும் எப்படிங்க? ஆனாலும் அந்த ஒரு வார்த்தை தான் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது என் இருதயத்தை பிளக்க ஆரம்பித்தது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இந்த உலக வாழ்க்கையில உன்னை கரைப்படுத்துவதற்கு, உன்னை வழிவிலக பண்ணுவதற்கு, உன் பரிசுத்தத்தை இழக்க பண்ணுவதற்கு இந்த உலகம் பலவிதமான மாய வலைகளை விரிக்கிறது. உன்னை வெறிக்க பண்ணுகிற ஏராளமான வாய்ப்புகள் உனக்கு முன்பாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த பரிசுத்தத்தை நிலைநாட்டுவதற்கு உன் வாழ்க்கையில நீ எடுக்கிற தீர்மானம் என்ன? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோமே. எப்படி என் வாழ்க்கையில் இந்த பாவம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எப்படி இந்த விஷயத்துல நான் தடுமாறுனே தெரியல, எப்படி இதுல நான் விழுந்தேனே தெரியல. நோ நோ, உரியா சொல்லுகிறான், அவனை வெறிக்க பண்ணினாலும், ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப ஆழமா சொல்லப்பட்டிருக்கு, ஆனாலும் வார்த்தை சொல்லு பாருங்க, ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்தில் தன் ஆண்டவரின் சேவகரோட கூட தன் படுக்கையில் மாம்ச உணர்வுகள் அவனை தூண்டி விடுவதற்கு ஏதுவான மது மயக்கத்தை அவனுக்கு ராஜா கொடுத்தாலும் தன் சரீரத்தை விட தன் தரிசனம் முக்கியம் என்று நினைத்தான். தன் சரீரத்தில் உண்டாகிற உணர்வுகளை விட தனக்குள் இருக்கிற அந்த 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 ஒப்பு கொடுத்தல், அந்த பரிசுத்தம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த உரியா இதோட முடிஞ்சிருது. இந்த 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 பகுதியோட உரியாவினுடைய சாப்டர் என்ன செஞ்சிருது? முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பைபிள்ல வேற எங்கேயுமே உரியாவை பத்தி என்ன செய்ய முடியாது, ஒரே ஒரு இடத்தை தவிர. எங்க தெரியுமா? புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல எல்லாருடைய பெயர் பட்டியலையும் ஆண்டவர் சொல்லிட்டே வரும்போது சரித்திரத்தை, அந்த வரலாற்றினுடைய பின்னணியத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சா வரலாறு, அவருடைய முற்பிதாக்களுடைய வம்சா வரலாறு அப்படியே சொல்லிட்டு வரும்போது, ஓ பிரைஸ் காட், யாருடைய மனைவின்றாரு? சொல்றேன், ஆண்டவருடைய அந்த இருதயத்தை மகிழ்விக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை இந்த உலகத்துக்கு முன்னால நிறுத்தி காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உலக வரலாற்றுல ஆண்டவர் நம்மளை முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்துவார். நம்மளை கனப்படுத்துகிற இடத்துல சரியான விதத்தில் அவர் நம்மளை கனப்படுத்திடுவார். See, we need the holy. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த உலகம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப வித்தியாசமா நம்மளை வெறிக்க பண்ற மாதிரி, நம்மளை மதிமயங்க பண்ணுகிற மாதிரி, நம்முடைய உணர்வுகளை தூண்டி விடுற மாதிரி. இன்னைக்கெல்லாம் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பரிசுத்தத்தை எதை பேஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எமோஷனலை பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. எமோஷனலை பேஸ் பண்ணி வர்றதுனாலதான் அடிக்கடி நம்ம விழுகிறோம். வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? தடுமாற்றமும் விழுகையும் அடிக்கடி வருது. காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த சில நேரங்களில் பிரசங்கத்தை கேட்கும்போது, சில நேரங்களில் பாடல்களை கேட்கும்போது, சில நேரங்களில் நல்ல நல்ல செய்தியாளருடைய செய்திகளை கேட்கும்போது ஒரு எமோஷனல் நமக்குள்ள வரும். நான் இனிமே இப்படித்தான்,
ஆனா அந்த 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 தீர்மானம் கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டேங்குது. லோ, கேக்குறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில நேரங்கள்ல அந்த தீர்மானத்தை கடைசி வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியல, கொண்டு போக முடியல. இடையில விழுந்துடுறோம், இடையில தடுமாறிடுறோம், எல்லாரும் தள்ளாடிடுறோம். அந்த இந்த தடுமாற்றத்துக்கு தள்ளாட்டத்துக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற எமோஷனல், ஒரு ஆவிக்குரிய வெறித்தனம். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருப்பாரானால் நம்மை குறித்து நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருப்பாரானால் எந்த இடத்துல நம்ம தடுமாறணும் நம்மளை குறித்து என்ன செஞ்சுட்டே இருப்பாரு. உன் பார்வை சரியில்லைடா தம்பி, உன் பேச்சு சரியில்லை, உன் நடக்க சரியில்லை, உன்னுடைய செயல்பாடுகள் சரியில்லை, ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் தவறுதலா எடுத்து வைக்கணும்னு நினைச்சா கூட விட மாட்டாரு. சொல்லட்டுமா? உங்களுக்கு சொல்றது புரியுதா? நீ உட்கார்ந்துருக்கிற பலரு நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை ராங் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறோம், எத்தனை தடவை தேவையில்லாத இடத்துக்கு நேரா காலை திருப்பி இருக்கிறோம், தேவையில்லாத இடத்துக்கு நேரா கண்ணை திருப்பி இருக்கிறோம், தேவையில்லாத இடத்துக்கு நேரா சிந்தையை திருப்பி இருக்கிறோம். அப்படின்னா இந்த சிந்தை பல நேரங்கள்ல இப்படி எல்லாம் செஞ்சுட்டு கூட ஆண்டவர் என்னை மன்னிச்சிருவாரு, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். என்னுடைய விழுகையும் அவருக்கு தெரியும், என்னுடைய தடுமாற்றமும் அவருக்கு தெரியும், நான் திரும்ப எந்திரிக்கிறதும் அவருக்கு தெரியும். நான் சொல்றேன், அது சில ஆண்டுகளுக்கு முன்னால நீ ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழணும்னு நினைச்சு அந்த உலகத்தை ஜெயிக்க முடியாம போராடின காலத்துல அப்படி உனக்கு உதவி செய்திருப்பார். ஆனால் இன்றைக்கு உனக்குள் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆழமான உறவின் இணைப்புக்குள்ள நீ வந்துட்டேன்னா உன்னை ஒரு ஸ்டெப்பு கூட நான் சொல்லுவேன், இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில எத்தனையோ வித்தியாசமான நூதனமான உபதேசங்கள், நூதனமான பிரசங்கங்கள், நூதனமான ஊழியர்களுக்கு நடுவுல ஆண்டவர் உங்களை சரியான சபையில சில ஆண்டுகளாகவே தங்க வைத்திருக்கிறானால் நான் ஒன்று சொல்லுவேன், உங்களை அந்த பரிசுத்த ஆவியானவர் பொத்தி பாதுகாத்திருக்கிறார். நான் ஓப்பனா பேசுறேன், எனக்கு எந்த விதமான ஒளிவு மறைவுமே கிடையாது. நான் ஓப்பனா பேசுறேன். என் மனசுக்குள்ள சில நேரங்கள்ல சில சபைகளை ஏன் நம்மளை பயன்படுத்தவே இல்லை, ஏன் இந்த பலிபீடத்தில் நம்ம போய் பிரசங்கமே பண்ணவே இல்லை, ஏன் இந்த ஊழியக்காரங்களோட நம்மளால ஐக்கியப்படவே முடியல, ஏன் இந்த இடத்துக்கு இவங்கெல்லாம் போறாங்களே அவங்கெல்லாம் போறாங்களே நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலையே, இப்படி எல்லாம் நினைச்சது உண்டு. நான் ஓப்பனா பேசுறேன், இப்படி எல்லாம் நினைச்சது உண்டு. நான் ஆண்டவர்கிட்ட கூட கேட்டிருக்கேன், என்ன ஆண்டவரே என்னை அவங்களெல்லாம் கொண்டு போறீங்க, ஒரு பிரசங்கத்தை ஒரு வசனத்தை எடுத்து ஒழுங்கா பிரசங்கம் பண்ண தெரியாதவெல்லாம் போய் என்னென்னத்தையோ செய்யறேன், என்னத்தையோ தீர்க்க தரிசனம்ன்ற பேர்ல என்னென்னத்தையோ அடிச்சு விடுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, நமக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்ய மாட்டேங்குது. நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், டைட் ஷெட்யூல்ல வீக்ல தான் ஓடிட்டு இருக்கிறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் என்ன கொண்டு போய் பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஆனாலும் என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், என்ன இப்படி நடக்க மாட்டேங்குது, ஏன்? ஒருவேளை நம்ம ஸ்டைல ஏதாவது மாத்தினா ஒருவேளை அப்படிலாம் வாய்ப்பு கிடைக்குமோ, ஒருவேளை அப்படி இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களோட. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு அவங்க முக்கியமா நான் முக்கியமா? அவங்க முக்கியமா? 3 நாள் ஒரு கூட்டத்தில் நார்வேல் சைடில் பேசிட்டு காரில் திரும்பி வந்துட்டு இருக்கிறேன். இப்போ சமீபத்தில் மதுரையை தாண்டி வரும்போது எனக்கு அந்த மீட்டிங் முடிச்சோடனே பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா ஜனங்கள் அவ்வளவு மகிமையா தொடப்பட்டாங்க. நிறைய பேர் அழுது ஒப்பு கொடுத்தாங்க, மனம் திரும்பினாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நிறைய பேர் நல்ல நல்ல சாட்சிகளை கேட்க முடிஞ்சு. கூட்டம் பயங்கர சக்சஸ். ஆமா, கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஊழியம் செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி சபை போதகனை வெயிட்டா கவனிச்சாரு. முக்கியம்ல அது. பாக்கெட்டு நிரம்பிருச்சு, மனசும். கார்ல நான் மட்டும் தனியா வரேன், பாட்டு என்ன, துதி என்ன, ஆராதனை என்ன, தேங்க்ஸ் என்ன, ஆண்டவரே அப்படியாக்கு இப்படியாக்கு, நீங்க அப்படி செஞ்சீங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னு ஹாப்பியா கார் பயங்கர சவுண்டா வச்சு பாட்டு பாடிட்டு வர்றேன். தோத்துறோம். மதுரையை தாண்டி, மதுரையெல்லாம் எப்படி வந்தேனே எனக்கு தெரியல, அவ்வளவு ஹாப்பியா கார் ஓட்டிட்டு வர்றேன். மதுரையை தாண்டி தோத்துறோம், திண்டுக்கல் பைபாஸ்ல வந்துட்டு இருக்கிறேன். ஒரு சத்தம் காருக்குள்ள, பயங்கர ஹாப்பியா இருக்க போல. நான் நடந்ததை சொல்றேன், எக்ஸாசரேட் பண்ணி சொல்லல, உண்மையை சொல்றேன். பயங்கர ஹாப்பியா இருக்க போல. நானு ஆமா ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சிச்சு ஹோலி ஸ்பிரிட் தான் பேசுறாரு அப்படின்னு. ஆமா ஆண்டவரே, பயங்கர ஹாப்பி, என்னை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி, சூப்பரா இருந்துச்சு மீட்டிங், நீங்க வெளிப்பட்டீங்க, வார்த்தையை கொடுத்தீங்க, அப்படியாகும் இப்படியாகும். அடுத்து ரொம்ப பிஸியா இருக்க போல. இந்த வார்த்தை கேட்டுச்சு, ரொம்ப பிஸியா இருக்க போல. ஆமாண்டவரே, இந்த 3 நாள் முடிச்சு வீட்டுக்கு போன உடனே அடுத்த மறுநாள் ஊட்டியில மீட்டிங், அதுக்கப்புறம் சத்தியமங்கலத்தில் மீட்டிங், அதுக்கப்புறம் ஈரோடுல மீட்டிங், அப்புறம் மறுபடியும் சென்னையில 3 நாள் மீட்டிங், இந்த வாரம் ஃபுல்லா மீட்டிங். வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தான் தங்குவேன். பயங்கர பிஸி. எல்லாம் உங்க கிருபை தான், உங்க தயவு தான், உங்க இறக்கம் தான். ஆண்டவரே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படின்னு பயங்கரமா தேங்க்ஸ் பண்றேன். ஒரு 10 நிமிஷம்
கழிச்சு ஒரு சத்தம் வந்துச்சு, நீ ரொம்ப பிஸியா இருக்கிற, நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கிற, பட் ஐ எம் நாட் ஹாப்பி. என் கூட பேசின வார்த்தையை நான் சொல்றேன், ஐ எம் நாட் ஹாப்பி. அதுக்கப்புறம் என்னால கார் ஓட்ட முடியல. காரை ஓரமா நிப்பாட்டிட்டு அழ ஆரம்பித்தேன். 4 மணி நேரங்கள் அழ ஆரம்பித்தேன். தேம்பி தேம்பி அழுதேன். ஏன் அழுத எனக்கு தெரியல, என்ன ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னு தெரியல. தேம்பி 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 அழ ஆரம்பித்தேன். அதற்கு பிற்பாடாக ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். நான் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபாரையில காத்திருக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ செய்யற ஊழியத்தை விட நான் உனக்கு முக்கியம். இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு, நீ செய்யற ஊழியத்தை விட நீ எனக்கு முக்கியம். நீ எனக்கு முக்கியம். நான் உன்னை பொத்தி 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 பாதுகாத்து வர்றேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல ஊழியம், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நீ பிரசங்கம் பண்றதுனாலயோ, நீ பாட்டு பாடுறதுனாலயோ, நீ அதிகமா ஓடுறதுனாலயோ இதெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன்னு நீ நினைச்சிடாத. இந்த ஊழியத்தை விட நான் உனக்கு முக்கியம். இந்த ஊழியத்தை விட நீ எனக்கு முக்கியம். நீ எதுவுமே செய்யலைன்னா கூட பரவாயில்ல தம்பி, என்னோட கூட இருக்கிற உறவையும் நான் உனக்கு கொடுத்த பரிசுத்தத்தை இழந்துடாத. உனக்கு பேரு புகழ் உன்னை வெறிக்க பண்ணுதா? உன்னை கையில கிடைச்சிருக்கிற பணம் உன்னை வெறிக்க பண்ணுதா? நீ ஓடி ஓடி ஊழியம் செய்றியே, நீ ஓடி ஓடி பிரசங்கம் பண்றிய, அந்த பிரசங்கம் உன்னை மயக்குதா, மதி மயக்குதா? பல நேரங்களில் உன்னை ஊழியத்தை அங்கீகரிச்சு பலர் உன் கையில கொடுக்கிற பண காணிக்கைகள் உன்னை மயக்குதா? Be careful. அதுவே உன் விழுகைக்கு காரணமாக மாறிவிடும். அதுவே உன்னை வஞ்சிப்பதற்கு காரணமாக மாறிவிடும். நீ செய்யற ஊழியத்துல திருப்தி அடைஞ்சிராத, நீ போய் பண்ற பிரசங்கத்துல திருப்தி அடைஞ்சிராத. நீ திருப்தி அடைய வேண்டிய ஒரே இடம் என்னுடைய சமூகம், என்னுடைய சத்தம், என்னுடைய வார்த்தை, என்னோடு கூட இருக்கிற உறவு. அதுதான் உன்னை திருப்திப்படுத்தணும். ஒரியாவை வேற எதுவும் திருப்திப்படுத்த முடியலங்க. ஒரியாவை திருப்திப்படுத்த முடியல. தாவீது ஏத்தின எந்த போதையும், தாவீது கொடுத்த எந்த சாப்பாடும், தாவீது கொடுத்த எந்த அனுபவமும், தாவீது கொடுத்த எந்த விதமான காரியமோ அவனுடைய உணர்வுகளையும் அவனுடைய ஆசைகளையும் தூண்டிவிட முடியவில்லை. ஏனென்றால் அவனால் அந்த உறவுகளையும் அந்த உணர்வுகளையும் அந்த ஆசைகளையும் அந்த பாசங்களையும் அவனால் மேற்கொள்ள முடிந்தது காரணம் அவனுக்குள் இருந்த பரிசுத்தம். ஆமென். நீங்க சில உணர்வுகளை மேற்கொள்ள முடியலன்னு சொல்றீங்க, சில 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 காரியங்களை மேற்கொள்ள முடியல. என்னால குறிப்பிட்ட விஷயம் என்ன அடிக்கடி கீழே விழ தள்ளுது, ஒரு குறிப்பிட்ட இச்சை என்ன கீழே விழ தள்ளுது, சில ரகசிய பாவங்கள் என்ன கீழே விழ தள்ளுது. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசுவாராக. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ள அவர் வைத்திருக்கிற அந்த பெரிய திட்டம், இந்த உலகத்துல உன்னை தூண்டி விடுகிற எந்த மாம்ச வல்லமைகளையும் அந்த வல்லமை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு பேர் தான் பரிசுத்தம். சொல்லுங்க, அதற்கு பேர் தான். இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? உறவின் அடையாளம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை பயன்படுகிற பாத்திரமாக என்ன செய்யும்? மாற்றும். அதே போல உண்மையான பின்பற்றுதல் தான் நம்மை பண்படுத்தி நம்முடைய நிலத்தை பயனுள்ள நிலமாக என்ன செய்யும்? மாற்றும். 3வது உறுதியான ஒழுக்கம். சொல்லுங்க, டிசிப்ளின், பெர்ஃபெக்ஷன். பரிசுத்தம்னா என்ன? எது பரிசுத்தம்? வெள்ளை உடுப்பு, வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட் போடுறதான் பரிசுத்தம் நினைச்சிட்டு இருக்கிறோமா? இருக்கிற எல்லாத்தையும் கலத்திட்டு ஆண்டவரே உமக்கு முன்னால எல்லாத்தையும் கலத்திட்டேன் அப்படின்னு சொல்றதான் பரிசுத்தம் நினைக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில ஒழுக்கம் தான் பரிசுத்தத்துக்கு அடையாளம். ஒரு வழியில சொல்லுங்க பாப்போம். பெர்ஃபெக்ஷன், பெர்ஃபெக்ஷன். சில வீடுகள்ல தேவ பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியல, சில இடங்கள்ல தேவ பிரசன்னத்தை ஃபீல் பண்ண முடியல. நான் சொல்றேன், யார ஆராதிக்கிறதுல முக்கியம். தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு 10-15 நிமிஷம் ஆராதனை நடத்தினார். அவர் பாடி ஆராதிக்கும் போது தோத்திரம் அந்த இடத்துல உட்கார முடியல. என்னுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. காரணம் அவருடைய ஆராதனை முறைமையில் அல்ல, அவர் ஆராதிக்கும் போது இங்கே வெளிப்பட்ட தேவ பிரசன்னம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, 3வது உறுதியான ஒழுக்கம். 4வது முடிச்சிடறேன். அபிகாயிலை குறித்து பைபிள்ல வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அபிகாயில் யார் அப்படின்னு. நாபாலுடைய மனைவி. நாபால் ஒரு மந்தை மேய்ப்பன், தாவீதினால் உதவியை பெற்றவன்.
எதிரிகள் வந்தபோது தாவீது அந்த நாபாலை அவனுடைய மந்தையை என்ன செய்யறான்? காப்பாத்துறான். வீட்டுல போய் பொறுமையா படிச்சு பாருங்க 1 சாமுவேல் 25. இப்ப தாவீதுக்கு உதவி வேணும், ஒரு உதவி தேவை. தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, நாபால்கிட்ட போய் ஒரு உதவியை கேட்டா எனக்கு என்ன செய்வான்? கவனிக்கிறீங்களா? தாவீதுடைய மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இந்த நாபாலுக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஒரு உதவி செஞ்சோம், தாவீதுக்கு சாப்பாடு தேவை, நாபால்கிட்ட போய் சாப்பாடு கேட்டோம்னா என்ன செஞ்சு கொடுப்பான், ஒரு உதவி செய்வான் அப்படின்னு தன்னுடைய வீட்டில் இருக்கிற தன்னுடைய கூட இருக்கிற ஊழியக்காரங்களை நாபாலுடைய வீட்டுக்கு என்ன செய்யறான்? அனுப்புறான். ஆனா நாபால் என்ன செய்யல? அவன் ஒரு பெரிய கோவக்காரனா இருப்பான் போல இருக்கு. பயங்கரமா திட்டி அனுப்பிச்சு பயங்கரமா. நல்லா கவனிங்க, இந்த செய்தி யாருக்கு போகுது? அபிகாயிலுக்கு போகுது. அபிகாயில் என்ன செய்யறா? பைபிள படிச்சு பாத்தீங்கன்னா 25வது அதிகாரத்துல அப்படியே வாசிங்க பார்க்கலாம். 30வது வசனத்துல இருந்து வாசிங்க பார்ப்போம். மன்னிக்கணும் 21ல இருந்து வாசிங்க. காப்பாற்றினேன், போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோட வைத்தால் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி இருந்தான். நல்ல கவனிங்க, அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில், என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி அபய குரல் விடுகிறாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அபிகாயில் என்ன செய்றா? ஒரு அபய குரல் கொடுக்கிறாள். தன்னிடத்தில் தன்னுடைய தாவீது தலைவனை சந்திக்க போகும்போது அவனை சந்திப்பதற்கு முன்பதாக அவனை சந்திப்பதற்கு வேண்டிய எல்லா விதமான ஆயத்தமாக்கப்பட்ட பொருட்களையும் கொண்டு போய் அவனுக்கு என்ன செய்றா? கொடுக்கிறா. கொடுத்துட்டு அழுது புலம்புகிறா. தன்னுடைய கணவனுக்காக, நாபாலுக்காக என்ன செய்றா? அழுது புலம்புகிறா. அதோட மட்டும் இல்லைங்க, வீட்டுல போய் பொறுமையா படிச்சு பாருங்க. 41வது வசனம் சொல்லுது, அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் ஆண்டவனுடைய ஊழியக்காரனின் கால்களை கழுவத்தக்கதாக பணிவிடைக்காரியாகிய அவனுடைய அடியாள் என்றால். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிகளுக்கு பின் சென்று போய், கவனிங்க, கடைசியா உகந்த அர்ப்பணம் பலன் கொடுக்கக்கூடிய பயனுள்ள பாத்திரமாக மாற்றிவிட்டது. கை உயர்த்தி ராமன் சொல்லுங்களேன். ஒரு உகந்த அர்ப்பணம். நீங்க அபிகாயில அப்படியே இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்துல வந்தீங்கன்னா 2 கறவல் மாடுகளை குறித்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எல்லாம் நிறைய பைபிள் நல்லா படிக்கக்கூடியவங்கிறதுனால உங்கள்ட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போகுது. பெலிஸ்தியருடைய பாளையத்துல உடன்படிக்கை பெட்டி என்ன செஞ்சு போச்சு? பிடிபட்டு போச்சு. இப்ப பெட்டிய தாகோனுடைய கோயில்ல கொண்டு வந்து என்ன செய்றாங்க? வைக்கிறாங்க. தாகோன் கோயில்ல கொண்டு வந்து வச்சா தாகோனு அன்னைக்கு நைட்டே என்ன செய்யறான்? முகங்குப்புற. பெட்டி எங்க இருந்தாலும் சரி வல்லமை வெளிப்படும். வழியில சொல்லுங்க பாப்போம். ஆமென். நீங்க பெட்டியா இருந்தா உங்களுக்கு முன்னால உங்களை கொண்டு போய் வைக்கிற இடத்துல தாகோனுடைய வல்லமைகள் தாளம் மண்டிட்டே தீரும். தாகோனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. 2வது நாள் மறுபடியும் கொண்டு வந்து நிமித்தி வச்சு பாக்குறாங்க. தோத்துறோம். 23ஆம் தேதி 22ஆம் தேதி கூட அதைத்தான் செய்ய பாக்குறாங்க. சபையா இருந்தால் எத்தனை தடவை தூக்கி வச்சாலும் கீழே விழும். புரிஞ்சவங்களுக்கு தோத்துறோம். நல்ல ஆமென் சொல்லலாம், தப்பு இல்லை. ஒரு வழியில சொல்லுங்க அல்லேலூயா. 2வது தடவை தூக்கி வைக்கும் போது மறுநாள் வந்து பார்த்தா கழுத்து இல்ல, கை இல்ல. பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. கழுத்தும் இல்ல, கையும் இல்ல. வேற எதுவும் உடையல. கழுத்து உடைஞ்சிருச்சு, கை உடைஞ்சிருச்சு. என்ன அர்த்தம் தெரியுமா? நீ உடம்பு உனக்கு சரியா இருக்கிறதுனால தானே உன் வல்லமையை காமிக்கிற. ஒரு மனுஷனுக்கு தலை தான் கனம், கை தான் பெலன். தோத்துறோம். இப்ப இந்த தாகோனுடைய தலை பெலன், தலை கணம், மகிமை என்ன செஞ்சிருச்சு? உடைஞ்சிருச்சு. கையில இருந்த பெலன் உடைஞ்சிருச்சு. இப்ப இந்த பெட்டி என்ன பண்றதுன்னு தெரியல.
கர்த்தர் தான் வாதிச்சாரா, சாபம் கர்த்தரால வந்துச்சா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பெட்டிய புதிய வண்டியை செஞ்சு அதுல 2 கரவல் மாடுகளை கட்டி பெட்டியை என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. தோத்துறோம். அது பெத்சிமோசுக்கு நேரா என்ன செய்யுது, போகுது போகுது போகுது. இந்த ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க, இது வேற வழியா போச்சுன்னா எதேச்சியா வந்ததுப்பா இந்த மூல வியாதி, இல்ல அது நேரா எருசலேமுக்கு நேரா பெத்சிமோசுக்கு நேரா போச்சுன்னா இதுக்கு பிரச்சனைக்கு காரணம் யார் தான், கர்த்தர் தான். இந்த 2 கரவல் மாடுகளுக்கும் கண்ணுக்குட்டி வீட்டுல இருக்கு. சாதாரணமா ஏறு பூட்டுற கலப்பையில வண்டியில மாட்டு வண்டியில இனத்தை தான் மாட்டுவாங்க, காளை மாட்டை தான் மாட்டுவாங்க. ஆனா இது கரவல் மாடு. பைபிள் ரொம்ப அழகா போட்டிருக்கு. கரவல் மாடு 2ம் கத்திக்கிட்டே பெத்சிமோசுக்கு நேரம் என்ன செஞ்சுச்சான், போச்சான். கண்ணுக்குட்டி வீட்டுல இருக்கும்போது வீட்டுல இருக்கிற கண்ணுக்குட்டி அம்மாவை நினைச்சு என்ன செஞ்சிருக்கோம், கத்தி இருக்கும். இந்த அம்மாவை நினைச்சு கத்துற கண்ணுக்குட்டியின் சத்தம் இந்த தாயினுடைய மாடுகளுடைய காதுகள் என்ன செஞ்சிருக்கும், கேட்டிருக்கும். ஆனா கூட தன் காதுகளை அடைத்துக் கொண்டு தன் கண்களை கர்த்தர் தீர்மானித்திருக்கிற எல்லைக்கு நேரா பதிய வச்சு புறப்பட்டு போச்சு. அதுக்கு நல்லா தெரியும், பாதையே மாறினா கூட அந்த பாதையின் வழியா, எனக்கு நியமிக்கப்பட்ட பாதையின் வழியா போவேனே தவிர என்னுடைய பாதையை நான் என்ன செஞ்சுக்கிற மாட்டேன், திருப்பிக்கிறவே மாட்டேன். பலியானாலும் ஆவேனே ஒழிய பாதையை திருப்ப மாட்டேன். கையை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. இங்க அபிகாயிலை குறித்து நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, இந்த கரவல் மாடுகளை குறித்து பைபிளை படிச்சு பாருங்க. இது 2மே நமக்கு காட்டுகிற அடையாளம் என்ன தெரியுமா, உயர்ந்த அர்ப்பணம் நம் வாழ்க்கைக்கு தேவை என்பதை காட்டுகிறது. உன்னதமான அந்த அர்ப்பணம் உள்ள வாழ்வு. நான் சொல்றேன், இன்னைக்கும் உங்களுக்கு தெரியுமா, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இன்றைக்கும் ஆட்கள் தேவை, அர்ப்பணம் உள்ள ஆட்கள் தேவை. ஐயா, இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் தென் மாநிலத்திலிருந்து சுவிசேஷ பாரத்தால் சந்திக்கப்பட்டு ஆத்தும பாரத்தோடு சுவிசேஷத்தை கொண்டு போனதனுடைய விளைவுதான் இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கிற சபைகள் எழும்புவதற்கு காரணம். எல்லாருக்கும் தெரியும், விஸ்வவாணின்னு ஒரு ஊழியர் இருக்கு, எமில் ஜபசிங், ஒரு தேவ மனிதர். அவருடைய அர்ப்பணம் நிறைந்த ஊழியத்தினால் உண்டான ஒரு ஸ்தாபனம். 4 இளம் வாலிபர்கள் ஒன்றாக இணைந்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் தரிசனத்தை பெற்று ஊழியத்தை தொடங்கின அந்த 4 வாலிபருடைய அர்ப்பணம் உள்ள வாலிப ஊழியம் தான் இன்னைக்கு எஃப்ஓபிஎம் என்ற பெரிய ஒரு ஸ்தாபனமா என்ன செஞ்சிருக்கு, எழும்பி நிக்குது. அகஸ்டின் ஜெபகுமார் என்ற ஒரு தேவ ஊழியர் தனி மனிதனா போய் ஜெம்ஸ் என்ற ஒரு பெரிய ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு பீகார் முழுவதும் சபைகளை ஸ்தாபித்து இருக்கிறார். இந்தியாவினுடைய முக்கியமான மாநிலங்கள் 14 மாநிலங்கள். இந்த 14 மாநிலங்கள்ல ஏராளமான பகுதிகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. திருச்சபைகள் எழும்பி இருக்கிறது, ஏராளமான மிஷனரிமார்கள் எழும்பி இருக்காங்க, முதல் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் எழும்பி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்தியா முழுவதும் சுவிசேஷம் பரவிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில், இயேசுடைய 2வது வருகையை பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னும் சில மாநிலங்களில் சில கிராமங்களில் சபைகளே கிடையாது, சபைகளே கிடையாது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் 11 மாவட்டங்கள்ல ஏறத்தாழ 9 மாவட்டங்களில் இன்னும் ஒரு கிறிஸ்தவர் கூட கிடையாதாமா. எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்க, எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்க. சரி, ஏங்க பிரதர் நீங்க அவ்வளவு தூரம் போய் பேசிட்டு இருக்கீங்க, இமாச்சல போய் பேசிட்டு இருக்கீங்க, வெஸ்ட் பெங்காலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, டெல்லியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, யூபியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல 400 கிராமங்கள்ல இன்னும் ஒரு சபை கூட கிடையாது. தெரியுமா உங்களுக்கு, கோயம்புத்தூர்ல இன்னும் 400 கிராமங்கள்ல ஒரு சபைகள் கூட கிடையாது. அப்போ இன்னைக்கு சபைகளுக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்ப்பது பலன் கொடுக்கிறவர்கள் தேவை. பலன் கொடுக்கிற நிலங்கள் பலன் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டுமானால் நிலங்கள் பயனுள்ளதாக என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். பயனுள்ளதாக மாற வேண்டுமானால் இந்த நிலங்களுக்குள் தேவையானது உகந்த அர்ப்பணம். இந்த முகாம்ல முடிச்சு போக போகும்போது நான் ஆரம்பிக்கும் போது உங்கள்ட்ட சொல்லி ஆரம்பிச்சேன், வில்லுகளுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிற அம்புகள். இந்த 3 நாட்களும் தேவ பிரசன்னம், அந்த வார்த்தை, அந்த தேவனுடைய வல்லமை, தேவனுடைய தொடுதல் நம்மளை அவருக்கு நேரா உள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கு, இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தை முடிச்சு நீங்க போகும்போது நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற அம்பு லக்கை நோக்கி பயணிக்க போகிறது, லக்கை நோக்கி பயணிக்க போகிறது. இன்னைக்கு எத்தனை இழப்புகள், எத்தனை நெருக்கடிகள், எத்தனை உபத்திரவங்கள், தோத்திரம், எவ்வளவு பாடுகள், சவால்கள் வந்தாலும் நான் அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட போகிறேன்.
நான் அவருக்கு உகந்த மணவாட்டியாய் மாறுவதற்கு என்னை நான் என்ன செய்ய போகிறேன்? அர்ப்பணிக்க போகிறேன். ஐயா பவுல் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் ஒன்றும் எனக்கு தகுதியாயிராது. எனக்கு என்ன நோக்கத்துக்காக நான் அழைக்கப்பட்டேனோ அந்த அழைப்பை நோக்கி, அந்த பந்தய பொருளை நோக்கி, லக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுகிறேன். ஆமேன். எனக்கு முன்னான இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தூக்கி வீசி எறிந்து விட்டு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் தேவை. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற வாலிப தம்பி, சகோதர சகோதரிகள், உங்க வாழ்க்கையில உங்களை ஆண்டவர் உயரமான இடத்துல வச்சிருக்கலாம், நல்ல ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சிருக்கலாம், உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை உட்கார வச்சிருக்கலாம், உங்க பிசினஸ்ல உங்களை உயர்த்தி வச்சிருக்கலாம், உங்க படிப்பு இடத்துல உங்களை உயர்த்தி வச்சிருக்கலாம். இவ்வளோ பெரிய உயர்வுகள் எல்லாம் பாக்குறீங்கல்ல, இந்த உயர்வுகளுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த உயர்வுகளுக்கெல்லாம் காரணம் சும்மா சொல்லுங்க. இந்த உயர்வுகளுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? தேவ கிருபையா? எஸ், அஃப்கோர்ஸ் தேவ கிருபை தான். உங்க ஞானமா? ஒருவேளை இருக்கலாம். நீங்க நல்ல ஞானமா, புத்திசாலியா, திறமையான ஆளா இருக்கலாம். ஆனா நான் ஒன்று சொல்லுவேன், இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிற எல்லா நன்மைகளும், எல்லா உயர்வுகளும், எல்லா ஸ்தானங்களும், அதுக்கு பின்னால ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு பயன்பட வேண்டும். வேற ஒண்ணும் இல்லை. உங்க பேங்க்ல நீங்க மேனேஜரா இருக்கிறீங்களா, உங்க கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீங்க ஆண்டுடைய அன்பை பத்தி சொல்லணும். அவருடைய ராஜ்யத்தை நீங்க இருக்கிற இடத்துல கட்டணும். ஒரு கல்லூரியில மாணவரா இருக்கிறீங்களா, நீங்க படிக்கக்கூடிய அந்த கல்லூரியில உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சக மாணவர்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவித்து அந்த இடத்துல ஒரு ஜெபக்குழுவை நீங்க என்ன செய்யணும்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. ஐயோ, நாங்க சர்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயம். பைபிள் சொல்லுது, ஏசாயா 48:14, கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை எங்கே செய்வான்? பாபிலோனில் செய்வான். பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தருக்கு சித்தமானதை கர்த்தருக்கு பிரியமானவன் எங்க செய்வான்? பாபிலோனில் செய்வான். ஐயா, தானியேல் பாபிலோன் தேசத்துல இருந்தான், ஆனா அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தான். ராஜா சொல்றான், கர்த்தருக்கு பிரியமான தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய தானியேலே, பிரியமான தானியேலே, நீ தானியேலாக இருக்கிறாய், நீ பாபிலோனிலே இருக்கிறாய். பாவத்தின் நகரமாகிய விபச்சாரத்தின், வேசித்தனத்தின், அருவருப்பின் வாசலாய் இருக்கிற பாபிலோனில் இருந்தாலும் நீ உன்னுடைய அர்ப்பணம் இந்த தேசத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் உன்னுடைய தேவன் பெரியவர் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறது. ஆமென். உங்களுக்கு முன்னால ஒரே ஒரு கேள்வியை மட்டும் வச்சு நான் ஜெபிக்க விரும்புறேன். நீங்க பயன்பட போகிறீங்களா? உங்களால் ஆண்டவருக்கு பலன் கொடுக்க முடியுமா? அப்படின்னா நீங்க கட்டாயம் உங்க நிலத்தை பண்படுத்தியே ஆக வேண்டும். உங்க நிலத்தை பண்படுத்துவதற்கு தேவையான ஜெபம், உங்கள் நிலத்தை பண்படுத்துவதற்கு தேவையான விசுவாசம், உங்கள் நிலத்தை பண்படுத்துவதற்கு தேவையான பரிசுத்தம், உங்கள் நிலத்தை பண்படுத்துவதற்கு தேவையான அர்ப்பணம். அபிகாயிலை போல உகந்த அர்ப்பணம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உரியாவை போல உறுதியான ஒழுக்கம், உறுதியான பரிசுத்தம். ஈத்தாயை போல உண்மையான பின்பற்றுதல். யார சொன்னேன்? யோனத்தான போல உறவின் அடையாளம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்துட்டு சொல்ல போற, ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் இருந்த உறவில் இருந்த எல்லா விரிசல்களையும் சரிப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, I want to make a new relationship with you. உங்களோட ஒரு புதிய உறவை நான் உண்டாக்கணும்னு விரும்புகிறேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிகிறதுக்கு லேட்டானாலும் பரவாயில்ல. பட் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்து தான் அந்த இடத்த முடிக்க போகிறோம், இந்த செஷனை முடிக்க போகிறோம். ஒருவேளை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமான ஒரு ஆழமான செய்தியை நான் பிரசங்கிக்காமல் இருந்திருக்கலாம். பட் ஆவியானவருடைய தெளிவான உணர்த்துதலையும் உந்துதலையும் உங்களுக்கு சொல்லும்படி ஆவியானவரை சொல்லி அனுப்பினார். நீங்கள் பயன்பட வேண்டும். பிரதர், சிஸ்டர், நீங்க பயன்படணும். தம்பி, தங்கச்சி, நீங்க பயன்படணும். ஆண்டவருக்கு உகந்த பாத்திரங்களா நீங்க பயன்படணும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா?